என்னத்தை சொல்லி தந்தாலும் உங்கள்ட்ட பிராக்டிஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு பிரயோசனம் மிக குறைவான பிரயோசனமாக தான் இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, கடிதங்கள்ற வகைகள்ல நான் இது தெளிவா இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வகை கடிதம் தெரியாங்க உங்களுக்கு தெளிவாக இருந்தால்தான் உங்களுக்கு என்ன கடிதம் நாங்க என்ன முறையில் எழுதணும்ங்கிறதுக்கு நீங்க போகணும். முதலாவது உத்தியோகபூர்வ கடிதங்கள் சொல்லுவாங்க. ரைட். இது இந்த கடிதம் வந்து என்ன சொன்னால், உத்தியோகபூர்வ கடிதம்ங்கிறது அரசுகளோடையும் அரசாங்கம் தங்களுக்குள்ளும், ரைட், அரசாங்கங்கள் தனியார் நிறுவனங்களோடையும் அரசாங்கங்கள் பொதுமக்களோடையும் தொடர்பு கொள்ற தான் உத்தியோகபூர்வ கடிதங்களாக இருக்கு. இதுல பதிலளிக்கிறது என்று சொல்கின்ற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அரசு நிறுவனங்கள் ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு கடிதம் எழுதுகின்ற பொழுது அதற்கு இன்னொருவர் பதிலளிப்பாராக இருந்தால் அவையும் உத்தியோகபூர்வ கடிதங்களுக்குள்ள அது வந்துடும். ஆனால் அந்த கடிதங்கள் மிக சரியாக 100% சட்ட ரீதியான அல்லது உத்தியோகபூர்வ ரீதியான கடிதங்கள். உதாரணமா உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று ஒரு போலீஸ்லயோ அல்லது எங்க இருந்து வருதுன்றால் அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணீங்களா, அந்த கடிதத்துல அமைப்பை பொறுத்துதான் அது உத்தியோகபூர்வ கடிதமா இல்லையாண்டு. ஆனால் அரசு நிறுவனங்களுக்குள்ள அனுப்புற கடிதத்துக்கு அனுப்பப்படுற ரிப்ளைகள் எல்லாம் உத்தியோகபூர்வ கடிதங்களாக வரும். உங்களை இங்க பரிசீலிக்கப்பட போறது அதிகமாக உத்தியோகபூர்வ கடிதங்கள் பரிசீலிக்கலாம். அதுதான் 70-75 வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் அரச நிறுவனங்களுக்கு ஒரு அமைப்புடைய ஒருவராக கடிதங்கள் எழுதுவதும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த இது ஆனா வந்திருக்கு, வராமல் அதனாலதான் அதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம். இந்த அரசு துறை நிறுவனங்கள் அந்த கடிதங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த அது எப்படி இருக்குன்னா ஒரு கீழ்நிலை உத்தியோகத்தராக இருந்து அனுப்புகிற கடிதம் அல்ல. நீங்கள் உள்ளார்ந்த ரீதியாக உள்ளுக்கு ஒருவருக்கு கொடுக்குற கடிதங்கள் கூட ஒரு ரிக்வஸ்டுகள் கூட கடிதங்கள் தான், ஒபிஷியல் லெட்டர்ஸ் தான். நீங்க உதாரணமா ஒரு லீவ்ல போப்பீங்க, வெளிநாட்டு சுயன காரணமாக வெளிநாட்டுக்கு அல்லது வேற ஏதாவது வெக்கேஷன்ல வெளிநாட்டு போப்பீங்க, அதுக்காக நீங்க ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்கன்னாலும் கூட அது உத்தியோகபூர்வமாக ஒரு இன்டர்னல் லெட்டருக்குள்ளதான் வரும். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்காதுகளை என்கிட்ட தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரங்கள்ல இதுக்கு பிறகு ஒரு தரம் இந்த கடிதத்தை பத்தி சொல்றதுக்கு டைம் இருக்கு. அப்ப இந்த விடுப்பு காலங்கிறது லீவ் என்று சொல்லுவாங்க. ரைட். அதோட இந்த ரிக்வஸ்ட் அனுமதி கோரல்கள், ஒரு விடயத்தை அறிவிக்கிறது. ரைட். அதே டைம்ல உள்ளார்ந்த ரீதியாக எழுதுகின்ற புகார்கள், ஒரு விடயம் சம்பந்தமான எழுதுகிற முறைப்பாடுகள் எல்லாம் யாரை பத்தி ஒரு ஆபீசரை பத்தி இன்னொரு ஆபீசர்ஸ் இது பண்றதுகள் எல்லாம் அதுக்குள்ள வரும். அதோட சுற்றறிக்கை இந்த புகார்கள் என்கிற ஒரு விடயத்துலதான் இந்த கடிதங்கள் வெளி அமைப்புகள்ல இருந்து உள்ளுக்கு வார விடயங்கள்லாம் புகார்கள் முறைப்பாடு. இந்த சுற்றறிக்கைங்கிறது சேக்குலர்கள் கடிதங்கள் அலுவலகத்துக்குள்ள அல்லது மேலதை அலுவலகங்கள் தனக்கு கீழ்நிலை அலுவலகங்களுக்கு இவ்வாறுதான் நடக்கணும், இதுதான் ஒரு சட்ட ஏற்பாடு என்கிறது சம்பந்தமாக அறிவுறுத்தல்கள் கைட்லைன்ஸ் தான் இந்த சேக்குலர்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக அதாவது உங்களுக்கு விளங்குற முடியலதான் அது பெரிய ஒரு விளக்கம் தர வேண்டியிருக்கும். ரைட். அப்ப நீங்க பாருங்கள், உத்தியோகபூர்வ கடிதங்கள் எழுதுகின்ற பொழுது நான் ஒரு கடிதங்கள் என்ன இந்த ஒவ்வொரு கடிதங்களும் சொல்லுகின்ற பொழுதுதான் தெளிவாக விளங்கப்படுத்துவேன். அதை நாங்க எவ்வாறு அணுகணும் என்று சொல்லி. இப்ப அரசு அலுவலகம் அல்லது உள்ளக பிரிவு எழுதப்படுற கடிதத்தான் கடிதங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 15/5/2025 அன்று தனிப்பட்ட காரணத்துக்காக ஒரு நாள் விடுப்பு அல்லது வெக்கேஷன் அல்லது விடுமுறை ஒன்றை வழங்குமாறு கேட்டுக்கொள்றது இந்த கோரிக்கையோட ஒரு கடிதம் விடுக்கிறது தான் அலுவலக கடிதங்களாக இருக்கும். இந்த பகுதிக்குள்ளதான் அதிகமாக உங்களுக்கான வினாக்கள் வரலாம். ரைட். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே நேரம் அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ரைட், ரைட், இந்த அரை அதிகார பூர்வ கடிதங்கள், செமி ஒபிஷியல் லெட்டர் கடிதங்கள், அந்த கடிதங்கள் என்பது
ஒரு ஒரு மிக பிரதானமான ஒரு கடிதமாக இருக்காது. அந்த கடிதங்கள் அனுப்பப்படாமல் விட்டாலும் அது குற்றம் இல்லை. அது கேட்டசிக்கு அனுப்பப்படுற கடிதம், ரைட்? இந்த கடிதம், இந்த லெட்டர் கேட்டசிக்கு அனுப்பப்படுற கடிதம், ரைட்? மேலுள்ள கடிதங்கள் உத்தியோகபூர்வ கடிதங்கள்ங்கிறது தனது கடமை, தனது பணி தொடர்பாக ஒருவர் ஒருவர் அந்த கடிதத்தை அனுப்பி அந்த தயாரித்தே ஆகணும், அனுப்பி கொடுக்கவே வேண்டும், ரைட்? ஆனால் இப்போ அது ஒரு பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் இது பண்றீங்கன்னா அதுக்கு அவர் பதில் அனுப்ப வேண்டும். அதை அவர், நீங்க ஒரு கடிதம் கொடுக்குறீங்க, ஒரு மகஜரோட கையளிக்கிறீங்க, ஒரு டிஎஸ்சி கிட்ட அவர் அதை மாவட்ட செயலாளர் கூட உரிய இடங்களுக்கு அதை அனுப்பணும். அதுக்கான கடிதம் தயாரிக்கணும். அப்ப அந்த கடிதங்கள் வந்து கட்டாயமான கடிதம். இது இரண்டாவதாக சொன்ன அரை அதிகாரப்பூர்வ அல்லது உத்தியோக கடிதம் ஒரு அதிகாரி மற்றொரு அதிகாரிக்கு, ரைட், அது பொதுவான பிரச்சனை அல்லது முக்கிய சம்பவம் தொடர்பு போது எழுத்துகின்ற ஒரு 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 மரியாதை மிக்கமெழுகின்ற ஒரு கடிதமாக இருக்கு. உதாரணமாக நீங்க ஒரு ஒரு நிறுவனத்துல தலைவர் இன்னொரு நிறுவனத்தால ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறாங்க. பொதுவான ஒன்று இருந்தால் ஆலோசனைகளை வழங்குகிற மாதிரி ஒரு ஒரு ஏற்பாடு இருக்குன்னு சொன்னால் நீங்க அந்த நிறுவனத்துக்கு ஒரு கடிதம், ஒரு 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 ஆலோசனை வழங்க முடியும், ரைட்? அது அல்லது ஒரு நிலைமையில் இரு அதிகாரிக்கு இடையிலான ஒரு பயனுள்ள கலந்துரையாடல்கிறது டயலாக்ஸ். உங்கள் பிரதேசத்தில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு சுகாதார பாராட்டுகிறேன். இதே போல எங்கள் பிரதேசத்திலும் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த விஷயத்தை பாருங்க, ரைட்? ஒரு எம்ஓஹெச் ரொம்ப ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல் ஆச்சு இல்லையா? லாஸ்ட் இயர் நான் அந்த விஷயத்தை வச்சு தான் ஒரு 3 கடிதங்களையுமே விளங்கப்படுத்த தயாராகிறேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பொது சுகாதார வைத்திய அதிகாரி என்ன சிரமதான நடவடிக்கைகளை மேற்கொண்டும், சிரமதான மாத்திரங்கள சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூகத்தில் பல்வேறுபட்ட தரப்பினரோட சேர்ந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான டெங்கொழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது ஒரு இடத்துல பிரசன்ட் பண்றார். அவர் மாவட்ட செயலகத்தில் நடக்கிற ஒரு ஒரு மீட்டிங்ல பிரசன்ட் பண்றார். மாவட்ட செயலகத்துல பாராட்டு சொல்றாங்க, கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இன்னொரு எம்ஓபி அல்லது இன்னொரு ஆபீசர், ஒரு வலய கல்வி யாரா டிஎஸ்ஆ இருக்கலாம், என்ன செய்யறார் வந்து அவங்களுக்கு ஒரு இந்த பாராட்டு கடிதம் அனுப்பும். இது அனுப்பாமே இந்த மாதிரி கேட்டசி கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரியான கடிதங்கள், இவ்வாறான கடிதங்களும் உங்களுக்கு வருவது தப்பில்லை. பெரும்பாலும் இதெல்லாம் அதாவது முறைசார கடிதங்கள் தான், ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸ் உள்ளதான் அவை வரும். மூணாவதாக பாத்தீங்கன்னா தனிப்பட்ட கடிதங்கள், தனிப்பட்ட கடிதம். இது பிரைவேட் லெட்டர்ஸ் அல்லது பர்சனல் லெட்டர்ஸ் என்று நாங்கள் இது பண்றேன். இந்த கடிதங்கள் இவையும் வந்து என்னன்னா பொதுவாக பரீட்சையில வருமா இல்லையா தெரியல, ஆனால் வரக்கூடாது என்கிற ஒன்றும் இல்லை. ஆனால் அதிகமாக இந்த மாதிரியான கடிதங்கள் இந்த அமைப்புல கடிதங்களை உங்களுக்கு அதிகமாக ஒரு ஒபிஷியலாக இருக்கும், அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு அரசு அதிகாரிகள் கடிதங்களாக வரும். இப்ப விளங்கிக்குள்ள வரும்போது என்ன வகையான கடிதங்கள் தாண்டி தெளிவை தந்துருக்கீங்க. வாழ்த்து கடிதம், இன்வைட் பண்ணி அனுப்புற கடிதம், ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆக்களுக்கு இது பண்ற கடிதம், அந்த விடயங்கள் நன்றி நவிழல் கடிதங்கள் தான் இந்த கடிதம். யாவும் இது கொடுங்க. இந்த நன்றி கடிதங்கள், இந்த வாழ்த்து கடிதங்கள் எல்லாம் ஒரு அரச அதிகாரி அனுப்புவாராக இருந்தால் அது அழைப்பு கடிதங்கள் அனுப்புவாராக இருந்தால் அது 2 வந்துடும். மேல சொன்ன கேட்டகரிக்குள்ள வந்துடும். யார் கடிதத்தை எழுதுகிறார் என்பதை பொறுத்துதான் அந்த கடிதத்தில் மிக பிரதானமாக அரச என்ன உத்தியோகபூர்வ கடிதமா இல்லையா யார் எழுதுகிறார் என்பதோட சேர்த்து அந்த கடிதத்துல கண்டென்ட் வச்சு அடுத்ததாக அவ யார் எழுதுகிறார் கண்டென்ட். உதாரணத்துக்கு ஒரு பிரதியாளர் வந்துட்டு வீட்டுல இருந்து ஒரு எழுதுறாரு, இன்னொரு ஆளுக்கு தனிப்பட்ட கடிதம். அவரை லெட்டரை பாவிச்சு அல்லது அவரை சீல் ஒன்றையை பாவிக்காம ஒரு முடியும் தனிப்பட்ட கடிதங்கள், ரைட்? அதனால உத்தியோகபூர்வமாக லெட்டரை பாவிச்சு லெட்டர் இல்லாமலும் லெட்டர் இருக்கத்தான் வேணும் என்ற ஒரு உத்தியோகபூர்வ கடிதத்துக்கு அவருடைய பதவி பெயரை குறிப்பிட்டு பிரதேசியாளர் சைன் பண்ணாதாலே அது அலுவலக கடிதமாக மாறிடும். இப்ப இந்த தனிப்பட்ட கடிதங்கள் பெரும்பாலும் நாங்க இந்த தனிப்பட்ட கடிதங்கள் எங்களுக்கு ஓஎல்ல மற்றது இல்லை,
படிப்பிக்கு தரப்பட்டிருக்கும். ஸோ கடுங்கவனமாக இருந்ததுங்க. இங்கேதான் நீங்க வித்தியாசங்களை கொள்ளணும். நான் மேலே சொன்ன 2 கடிதங்கள்லையும் இந்த தனிப்பட்ட கடிதங்கள்லையும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்றால், தனிப்பட்ட கடிதங்கள் எழுதுவது போன்று நீங்கள் உத்தியோகபூர்வ கடிதங்களை எழுத கூடாது. நீங்கள் நினைத்ததெல்லாம் தனிப்பட்ட கடிதத்தில் எழுதலாம். உத்தியோகபூர்வ கடிதத்துல என்னென்ன கட்டாயமாக இருக்க வேண்டும் அவற்றை இருக்க வேண்டும். அந்த உத்தியோகபூர்வ கடிதத்துக்குரிய விகிதம் அந்த அந்த அதுல இருக்கின்ற மதிப்பளிப்புகள் இருக்க வேண்டும். எனவே இவை இந்த வாழ்த்து அழைப்பு நன்றி கடிதங்களை விடுத்து ரைட் பதவி உயர்வுகள் தொடர்பான வாழ்த்து, தனிப்பட்ட நபர்களுக்கான கடிதம் பரீட்சையில் குறைவாக வரும். அப்போ நகரசபை பதவிக்கு ஒரு ஆள் உயர்வு பெற்றிருக்காருன்னு சொன்னா அவருக்கு விஷ் பண்ணி நீங்க அனுப்புறோம் சொல்லிச்சுன்னா அது வரும். இந்த கடிதத்தை இன்னொரு அரசு அதிகாரி அவர் அனுப்புவாராக அந்த பதவியை பார்த்து அது நான் சொன்ன 2வது இதுக்குள்ள வர பதவி ரைட் செமி ஆபீசியல் லெட்டருக்குள்ள வந்துவிடும். மற்றவங்க தனிநபர்கள் அனுப்புற கடிதங்கள் ஒன்றும் இல்லை. அவர் பதவி பெயரை பாவிக்கல, ஒன்றையும் பாவிக்கல, ஒரு அரசு அதிகாரி பெயர்கள் இருந்தால் தனிப்பட்ட கடிதம் போய். 4வது பாருங்க, வணிக கடிதம். ரைட் என்ன இந்த கடிதங்கள் தலைப்புல எல்லாம் ஒரு கேள்வி ஏற்படல, இது என்ன கடிதம் அப்படின்னு. அதனால விளக்கத்தை தந்து நான் விஷயம் கடிதம் இதுக்குள்ள போகும். வணிக கடிதங்கள் என்று சொல்கின்ற போது பொதுவாக வணிக நோக்கங்களுக்காக வணிக நிறுவனங்கள் உங்களுக்கும் மக்கள் பொதுமக்களுக்கும் அனுப்பிட்டு இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க இ கவர்மெண்ட் முறைகளை G2G ரைட் G2B அப்படி வருந்தாங்க. அது மாதிரி B2Bங்கிற மாதிரி இதுலயும் பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கஸ்டமர். அப்ப மக்கள் வணிகங்கள் இருக்கும் வணிகங்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதுகிற கடிதங்கள் எல்லாம் இதுக்குள்ள வரும். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வணிக கடிதங்கள் அரச நிறுவனங்களுக்கு போயிட்டு சொன்னால் அந்த கடிதங்களுக்கு ரிப்ளை அனுப்புகின்ற பொழுது அல்லது அரசு நிறுவனங்கள் ஒரு கடிதத்தை இதுக்கு அனுப்புகின்ற பொழுது இந்த வணிக நிறுவனங்களுக்கு அனுப்புகின்ற பொழுது ஞாபகம் இது அது அரசு உத்தியோகம். நான் சொல்றது வணிக நோக்கங்களுக்காக வணிக நிறுவனங்கள் தனியார் வணிக நிறுவனங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற கடிதங்கள் இதுல இந்த இதுல வரும். இதுல திட்ட தெளிவாக வணிக நிறுவனங்கள் அடிப்படையில வணிக நிறுவனங்கள் மற்றதுக்கு அனுப்புறது வந்துட்டு ஒபிஷியல் லெட்டர் தான். நான் உங்களுக்கு எந்த பார்வையில பாக்குறேன்னா ப்ரொஃபஷனல் தான். நான் அரச இதை மட்டும் வச்சு பார்ப்பேன். நீங்க அதுவே நீங்க ஒரு கொமர்ஷியல் பேங்க்ல வேலையிற ஒரு கடிதம் கொமர்ஷியல் பேங்க்ல வேலையா ஒரு பேங்க்ல வங்கியில வேலையான்னு சொன்னா அவங்க அனுப்புறது ஒபிஷியல் லெட்டர் இல்லையாடா. அந்த கண்டெக்ஸ்ட்ல அது ஒபிஷியல் லெட்டரா மாறும். அந்த நிறுவனத்துக்குரிய உத்தியோகபூர்வமானது என்ற கடிதங்கள் மாறும். இப்ப இந்த விலைப்பட்டியல் கட்டணங்கள் வாங்கியவற்றெல்லாம் அவங்கள கண்டெக்ஸ்ட்ல மாறும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது அரச முறை கடிதங்களை பற்றி. ரைட் வணிக கடிதங்கள் எல்லாம் பிரைவேட் லெட்டர் இல்லை. ரைட் இப்ப உங்களுக்கு கட்டணும்னு சொல்லி டைலாக் ஒரு கடிதம் அனுப்பினான்னு சொன்னால் நீங்க கட்டாம விட்டீங்கன்னு அது சட்ட ரீதியான பிரச்சனை. நான் பேசிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கும் இதோ வணிக நிறுவனங்கள் வேலை செய்யறது வந்துட்டு என்ன உத்தியோகபூர்வ கடிதம். அப்ப அதுக்குள்ள வாரது எல்லாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உத்தியோகபூர்வமான கடிதங்கள் என்கிற அடிப்படையில ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸ் தொழில்முறை கடிதம். ஏன்னா தொழில்முறை கடிதம் இது இந்த கேள்வி வர எல்லாம் தொழில்முறை கடிதம் ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸ். ஆனால் வித்தியாசம் ப்ரொஃபஷனல் லெட்டர்ஸ் அதுக்குள்ள உங்களுக்கு வரத்தக்கதாக உத்தியோகபூர்வமான கடிதங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். இப்ப இதுல விலைப்பட்டியல் போறல் கட்டணம் தொடர்பான ரிமைண்டர் வரும், நீங்க பேமெண்ட் செய்யலன்னு சொல்லி ரைட். நீங்க பொருட்களை இது பண்ணி வணிக நிறுவனங்களுக்கு இந்த பர்ச்சேசிங் ஆர்டரை வந்துவிட்டு உறுதிப்படுத்துறதெல்லாம் ரைட். அதான் தயவு செய்து கடந்த மாதத்தில் அனுப்பப்பட்ட பொருட்களுக்கு ரூபாய் 5000 நிலுவைக் கட்டணத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி ஒரு சிங்கர் கமெண்ட் கொண்டு வரலாம். 5வதான கடிதம் வகை இந்த முறைப்பாட்டு கடிதம். பொது பிரச்சனைகள் அல்லது சேவை குறைவுகள் தொடர்பாக உயரதிகாரிக்கு எழுதி அனுப்புறது ப்ரொஃபஷனல் முக்கியமான கடிதம் வந்து இதையும் நாங்க பேச போறோம். இந்த மாதிரி கடிதங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம். 2 விஷயமே வேண்டாம். இல்லவே இல்லை உங்களை அவங்க ஒரு ஆபீஸ்ல என்ன பார்க்கல, இப்பதான் அரசு தொழிற்சி எடுக்க போறாருன்னா பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட அரச கடிதங்கள் எப்படி எழுதுனா அவங்க ட்ரெயின் பண்ணும். நீங்க இதுக்கு முதல் ஒரு அமைப்புல அங்கத்துவம் வச்சிருக்கீங்களா அப்படியெல்லாம் எக்ஸாம் எடுக்கிறாள் யோசிக்க பண்ணாங்க. அப்படி திங்க் பண்றதுக்காக இந்த கடிதத்தை போட்டுருவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்ல இருந்திருக்காரா, ஒரு யூத் கிளப்ல இருந்திருக்காரா, சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியாச்சும் தன்னுடைய பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒன்றுல இருந்திருக்காரா,
என்கிற மாதிரி செக் பண்றது. அதுக்கு தான் இந்த பொது பிரச்சனை அல்லது சேவை குறைவு இடையூறு தொடர்பாக உயரதிகாரிக்கு கடிதம் எழுதும். ஈவன் நீங்க சிஏபி ஒரு சிபிஐக்கு இப்படி மின்சாரம் அப்படி நடந்துருக்குன்னு சொல்லி அறிவிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை எழுதினீங்கன்னா அதெல்லாம் இந்த முறைப்பாட்டு கடிதங்களுக்குள்ள வரும். ரைட். அதான் பொது முறைப்பாடுகள், சாலை அல்லது வீதி சேதங்கள், குடிநீர் பிரச்சனை, ரைட், இந்த இடத்துல சேவை நடைபெறவில்லைங்கிற சேவை முறைப்பாடு சம்பந்தமாக நடத்தப்படுற நீங்கள் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ். ரைட். இதெல்லாம் ரைட். இப்ப நிறைய குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதம், தடை குறித்த என்கிறது தான் பொதுச் சேவையில் குறைபாடுகள் பற்றி உயர் அதிகாரிக்கு நீங்க ஒரு கடிதம் எழுதியிருந்தால் அது பர்சனலாக அந்த கடிதம் இருக்கிறது. ரைட். அதான் எமது தருணத்தில் கடந்த 3 வாரங்களாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது, உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிற அடிப்படையில அனுப்புற கடிதங்கள். இப்ப நான் உங்களுக்கும் தெளிவாக கடிதங்களை பற்றி சொல்லிக்க பிசினஸ் முதலாவது அரச கடிதம், உத்தியோகபூர்வ கடிதம், பகுதியளவான உத்தியோகபூர்வ கடிதம், ரைட். அடுத்தது தனிப்பட்ட கடிதம், அடுத்தது என்ன வணிக ரீதியான கடிதங்கள், 5வது புகார்கள் ரீதியான பொதுமக்களிடம் வருகிற கடிதங்கள். இந்த கடிதங்கள் தான் இதுக்குள்ளதான் எல்லா வகையான கடிதங்களும் அதிகமாக அடங்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய பரீட்சையில வரக்கூடிய தலைப்புகள் என்கிற அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரப்பூர்வ கடிதங்களும் தனிப்பட்ட ஆனால் சட்ட ரீதியான இந்த லீகல் வெளிவடட் லெட்டர்ஸ் இருக்கு. ரைட். ரைட். இப்ப விடுப்பு கோரல் லீவ் ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு கடிதம், நீங்க இந்த மாதிரி கடிதங்கள் வரலாம். எவ்வாறு? இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன்று உங்களுக்கும் ஒரு நாள் அல்லது அரை நாள் குறுகிய காலங்கள்ல லீவ் வேணும் என்றால் அங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு லீவ் சிட்டை ஒன்று இருக்கு. அரச உத்தியோகமாக ஒரு லீவ் சிட்டை ஒன்று இருக்கு. ரைட். ஆனால் ஒரு மகப்பேறு கிடைக்கின்ற தாய், ரைட், அந்த தனக்கு ஒரு நீண்ட கால லீவு வேணும்னு சொல்லப்பட நீங்க எழுத்துல கொடுக்க வேண்டி இருக்கும். எழுத்தில் என்றால் கடிதமாக, ஒரு கோரிக்கை கடிதமாக தன்னுடைய திணைக்கள நிறுவன தலைவருக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும். அந்த கடிதம் தான் இந்த லீவ் ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி கடிதங்கள் உங்களுக்கு வரலாம், வாய்ப்பு இருக்கு. உயர் அதிகாரிக்கு கடிதம் எழுதுறது அது என்னடா, இது இந்த லீவ் ரிக்வெஸ்ட் அதெல்லாம் உள்ளார நீங்கள் இன்டர்னல் லெட்டர்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த கடிதத்தை இன்டர்னல் உள்ளுக்குள்ளேயே பாடத்தை எழுதி அங்க நாங்க கொடுக்குறது அந்த கடிதம். நாங்க இதே கடிதத்தை நம்மளோட நிறுவன தலைவரை விட நாங்க அடுத்த கட்ட தலைவருக்கு அல்லது உயர்கட்ட தலைவருக்கு நாங்க அனுப்ப போறோம், வெளிநாட்டு போகணும், லீவ் வேணும்ங்கிறதும் நாங்க கடிதத்தை யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நாங்க அந்த ரிக்வெஸ்ட நாங்க நம்மளோட நிறுவன தலைவருக்காகத்தான் கொடுக்கணும் அல்லது ஊடாக அனுப்ப வேண்டி இருக்கு. கடிதங்கள்ல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கடிதங்கள் நேரடி கடிதங்கள் உங்களுக்கு சில வேலை எவ்வாறான வரலாம், எவ்வாறான கடிதம் எடுக்கலாம்ங்கிறதால நான் கடிதங்கள் விளங்க ஊடாக ஒருவருக்கு ஊடாக எப்படி கடிதம் எடுக்கிறாங்க உலகத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இப்போ உயரதிகாரி கடிதம் 2வது பாத்தீங்கன்னா நீங்க அந்த வகையான கடிதத்துலதான் அதைத்தான் நீங்க பாருங்க, நீங்க ஊடாக. அதே நேரம் உங்களோட நிறுவன தலைவர் தன்னுடைய நிறுவன தலைவருக்கு அனுப்புறாங்க. உதாரணமா டிஎஸ்சி சொன்னால் ஜிஏக்கு அனுப்புறது, ஜிஏ செயலாளருக்கு அனுப்புறது, அது மேல்மட்டங்களுக்கு கடிதம். ரைட். அதே நேரம் தன்னுடைய நிறுவனம் 2 இதுகள் இருக்கு. நிறுவன அமைப்புல தெரிஞ்சு கொள்ளுங்க 2 விதமா விடையும் இருக்கு. ரைட். ஒன்று சமதரம் வாய்ந்த பரவலான கிடையான அமைப்புல இருக்கிற நிறுவனங்கள். உங்களோட பாக்கியில ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற சகல அரசு நிறுவனங்களும், அதுக்குள்ள சில நிறுவனங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக மேல இருந்தாலும் அதை சொல்ற ஹொரிசன்டல் லீக், பிரதேச செயலகம், உள்ளூராட்சி அமைப்புகள், சுகாதாரம் சார்ந்த அமைப்புகள், கல்வி சார்ந்த அமைப்புகள் வேளாண் கிடைநிலை பரவலாம். அடுத்தது கடிதங்கள் அவ்வாற மட்டங்களுக்கு போகும், சமசரமாகும். அதே நேரத்துல வந்துட்டு இந்த வேர்டிக்கல் என்று சொல்வார்கள், கீழிருந்து மேலிருந்து கீழ், அதான் இந்த உயரதிகாரி கடிதமான கணக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சமதரமா இந்த கிடைநிலை அமைப்புகளுக்கு கடிதம் ஒரு டிஎஸ் வந்துட்டு
ஒரு சுகாதார அதிகாரி, ஒரு எம்ஹெச்ஓ ஒரு நகர சபையினுடைய செயலாளருக்கு அனுப்புவதெல்லாம் அந்த சமதள கடிதங்களா இருக்கு. பொது சேவைகள் குறித்த புகார் இது ஒரு தனி மனிதன், அமைப்புகள் அல்லது இன்னொரு அரசு நிறுவனமாகவும் இருக்கலாம். ஒரு ஒரு சேவையில குறை வருதுன்னு உதாரணத்துக்கு ஒரு நீங்க சரி பொது சேவை குறித்த புகார் உங்களுக்கு தெரியும். ஆனா அரசு சேவைக்குள்ள பொது சேவை குறித்த புகார் எப்படி வரும்னா இந்த அதிகாரப்பூர்வ கடிதங்கள்ல நீங்க ஒரு பாடசாலை அதிபர், நீங்க ஒரு ஒரு யாருக்கு எங்க இடத்துல டெங்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பொது சுகாதார வைத்திய அதிகாரிக்கு ஒரு கடிதம் அனுப்புறீங்கன்னா அப்போ அரச கடிதங்களும் பொது சேவைகள் குறித்து பார்த்து தகவல் வளம் போறது. இது உதாரணமா நீங்க பாதிப்பீங்க. இப்ப எல்லாரும் கழிவு தகவல் அறியும் சட்டம், அது கிலோ ஒரு லிட்டர் வந்து நீங்க இந்த தகவல்களை கோரி கொடுக்குறீங்க. உத்தியோகபூர்வமான ஒரு முறைசார் கடிதம். நீங்க இந்த தகவல்களை நீங்க தாங்க, இதுக்கு தேவைப்படுவது ரோட்டு கோடு போட்டிருக்கு, இந்த ரோட் போட்டு 4 மாசத்துக்குள்ள உடைஞ்சிட்டு, ஸோ இந்த ரோட்டை இது பண்ண செய்ததுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு அந்த எஸ்டிமேஷன் யார் செஞ்ச கண்டக்டர் எல்லா விவரமும் போட்டு எனக்கு தகவல் அறியும் சட்டத்தினூடாக இந்த தகவல்களை தாங்க என்று நீங்க அது சம்பந்தமான அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்க கோர்றது இந்த கடிதம். இதுல ஒன்று அது வளம் கோர. உதாரணமாக நீங்க ஒரு நிகழ்வு நடத்த போறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் ஒன்று செய்ய போறீங்க, அந்த கிரவுண்டுக்கு வந்து ரைட் ஒரு உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்து குறித்தான கிரவுண்டா இருந்தால் அந்த அந்த நகர சேவைக்கு நீங்க ஒரு கடிதம் கொடுக்குறீங்க, அவங்க கிளப்பாக ரைட். இதுகள் அந்த பதில் கடிதம் அனைத்துக்கும் நீங்கள் பெறுகின்ற அனுப்புகின்ற கடிதங்கள் அனைத்தும் ரெஸ்பான்ஸ் ரிப்ளை பதில் கடிதமாக இருக்கு. ரைட். இரண்டாவது தனிப்பட்ட ஆனால் சட்ட ரீதியான இந்த கடிதங்கள் என்று சொல்கின்ற போது இதுக்குள்ள மேல் சொன்ன விடயங்களுக்குள்ள எல்லாம் ஒரு சம்பந்தமாக விடயாதிகாரிய ஒரு நிலைமையில் உள்ள அதிகாரிகளுக்கு ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக ஒர்க் பண்ற ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு மரியாதையின் நிமித்தம் அனுப்புற கடிதங்களும் வரலாம், வெளிவரட்டும் வரலாம். ஒரு விடயத்தை இப்படி செய்திருக்கீங்க, இவ்வளவு உதாரணமா ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு முடிச்சுட்டாங்க சக்சஸ் அவங்களோட கிராமத்துல, நீங்க அதுக்கு ஒரு கடிதம் கொண்டு அவங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி அது செஞ்சிட்டீங்கன்னு நீங்க கூட வழங்குற கடிதங்களும் வரலாம். நீங்க ஒரு அமைப்பாக இருந்தாங்கன்னா தனி மனிதனாக இருந்தால் அல்லது உங்களுக்கு ஒரு வாழ்வாதார உபகரணத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்க அவங்களுக்கு இதை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி கடிதங்கள் கூட இந்த இதுல வரும். ரைட். இப்போ ரைட் இப்ப நாங்க கடிதத்துக்கு விஷயத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு விளங்கத்தை சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப என்னென்றால் ஒரு நாங்க கடிதம் கொண்டு எடுத்துப்போம். இனிதான் நீங்க இதான் உங்களோட எக்ஸாமோட உள்ளுக்கு வர போறீங்க. அது ஒரு நாலேஜ் உங்களுக்கு சொல்லி தந்தது கடிதங்களை பகுப்பாய்வு செய்து கொள்றது. என்ன வகையான கடிதம் இது? தொழில்முறை கடிதம் கொண்டு எழுத போறீங்க. வந்து நீங்க பாருங்க, முதலாவது என்ன தெளிவான நோக்கம். நீங்க கடிதம் எழுதும் பொழுது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இல்லையா, உங்களுக்கு இப்படித்தான் கடிதம் வரையணும் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. கடிதம் வரையணும் இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க முதலாவது கெச் பண்ண வேண்டியது யாருக்கு என்ன அது இதுங்கிறதெல்லாம் விட அந்த கடிதத்தை ஏன் வரைய போறோம், ஏன் எழுதுறோம், ஏன் எழுத போறோம் என்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ரைட். ஏன் வரைய போறோம், அந்த கடிதம் ஏன் வரைய போறோம் நோக்கம் உங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னா நீங்க அந்த கடிதத்தை பிழையாது. மிக பிரதானமான ஒரு கடிதத்துல இதயம் கடிதத்தில் நோக்கம். யாரும் பேர் இல்லாம சும்மா எழுதுறது ரைட். உங்களுக்கு சும்மா ஒரு அநியாயமான ஒரு கடிதம் வந்துட்டு நீங்க திரும்ப ரிப்ளை பண்றீங்கன்னா கூட நோக்கம் என்ன இருக்கும், அதுக்கு ரிப்ளை பண்றது நோக்கம்ங்கிறது இல்லை. நோக்கம் என்ன, அந்த அதுல தனக்கு இந்த காசு எவ்வளவு கட்ட சொல்லி வந்திருக்கு, ஆனா நீங்க ஃபுல்லா கட்டிட்டீங்க, ஏற்கனவே செலுத்துறீங்க, என்ன இப்படி வந்திருக்கீங்க, அப்ப என்ன இது ஒரு பிழையான ஒரு ஓர்டர் எனக்கு வந்திருக்கு பேப்பர்னு சொல்லி அதை தெளிவுபடுத்தி தான் இதுல இருந்து விலை கொள்ளணுங்கிறதா நோக்கம். அது மாதிரி ஒரு அரச உங்களுடைய நீங்க பிரதேச செயலகத்துல வந்து ஒரு கடிதம் உள்ள அனுப்புறீங்க. என்னதுக்கு? உள்ளூராட்சி சபைக்கு. பிரதேச செயலகத்தால
இந்த ஆண்டுக்கான இந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கான ஒரு கொண்டாட்டம் ஒன்றும் கிரவுண்ட் ஒன்றுல செய்யப்படும். ரைட். பிரதேச செயலாளர்கள் பொறுப்புல மைதானங்கள் இருக்கிறது. ரைட். நீங்க என்ன செய்யணும்? இப்ப மைதானத்தை கோரி ஒரு கடிதம் ஒன்று எழுதுறீங்க உள்ளாட்சி செயலாளர் அல்லது ஒரு பாடசாலையினுடைய அதிபருக்கு. ரைட். கிரவுண்ட் 2 பேரும் அதிகமாக கிரவுண்டில் வந்துட்டு ஒன்று பாடசாலை மைதானமாக இருக்கும் அல்லது பிரதேச சபைகளோட செயலங்கள மைதானமா இருக்கும். இதுல என்ன நோக்கம் என்னன்னா ரைட், மைதானத்தை அனுமதி கோரி மைதானத்தை பெற்றுக்கொள்ளல் தான் அதுல நோக்கம் உங்களுடைய
இப்ப நான் அனுப்புவோரின் பதவி மற்றும் பிரிவு, அடுத்தது பெறுநரின் பதவி மற்றும் அவருடைய அலுவலகம் சார்ந்தபடி எந்த பகுதியிலிருந்து ஒரு ஆபீஸ்ல எந்த இதுல இருந்து இந்த கடிதம் போகுது, எந்த அதிகாரத்துல இந்த கடிதம் போகுது தெளிவாக சொல்றதுக்கு இந்த அனுப்புறன் பதவி கட்டாயம் அதுல இருக்கிறதோட அனுப்புற பேர் இருக்கணும் போட்டாலும் அது இஷ்யூ ரைட். சுற்று நிருபங்களின் படி இந்த அனுப்புவருக்கு பெயர் அவருடைய தொலைபேசி இலக்கம் கூட இந்த கீழே இருக்கணுங்கிறது ஒரு சுற்று நிருபம் இருக்கு. சுற்றறிக்கை அதை பின்பற்றப்படுறது அதிகமானவங்க அவனோட நம்பரே கொடுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து அவசரப்படுவாங்க, அவனோட சீல்லையாவது அவனோட நம்பர் கொடுக்க மாட்டாங்க. சில ஆட்கள் வந்துட்டுன்னா லெட்டர் ஹெட் வந்து இருக்கும், அதுக்கு நாங்க ரிங் பண்ணா கூட நிறைய பேர் போய் ஒரு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நேரடியாக தொடர்பு மட்டும் கஷ்டம். அது எங்களுடைய இளங்கட ஒரு சாபம் ரைட். அது எங்களுக்கு இஷ்யூ இல்லை. நம்மளை போட்டு கரைச்சப்படுத்துவாங்க. நம்மளாக ஒருத்தர் மொபைல் நம்பரை பகிரங்கப்படுத்திருக்கு ரைட். இது பதவி மற்றும் பிரிவு எந்த பதவியில இருந்து எந்த ஆபீஸ்ல இருந்து இந்த கடிதம் அனுப்பப்படுவதுங்கிறத தெளிவுபடணும். இதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லி வரேன், நீங்க நோட் பண்ணி சொல்றேன்னா விளங்கி கொள்ளுங்க. கடிதத்தை நான் கடிதத்துக்குள்ள போகும்பொழுது ஒரு 100% கிளியர் ஆகும். பெறுநரின் பதவி மற்றும் அலுவலகம், பெறுநர் எங்க யாரு கடிதத்தை பெறுறார், அவர் யார் என்கிறது கட்டாயம் அந்த கடிதத்துல இருக்கணும். நீங்க ஒபிஷியல் லெட்டர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் எந்த அலுவலகத்தை சார்ந்தவர் கட்டாயம் இருக்கணும். அவரோட பேர் இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் பேரை தந்துருந்தான்னு சொன்னால் ஒரு தார இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க பேரை போகும் ரைட். திகதி என்பது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் திகதி என்கின்ற பொழுது இந்த நாங்க முந்தி வளமை எப்படி பார்த்துருக்கோம்னு சொன்னால் திகதி இந்த பக்கம், அதுக்குள்ள இந்த கடிதத்துல வலது பக்கத்துல அனுப்புற வர்ற இது, இடது பக்கத்துல நாங்களுக்கு படி தந்திருப்பாங்க. இடது பக்கத்துல பெறுநர் யாருக்கு போகுது, இது யார் எழுதுறாரு, இந்த பக்கத்துல யாருக்கு போகுது, அதுக்குள்ள ஐயா அதுக்குள்ள தலைப்பு சென்டர் அலைன் பண்ணிருக்கும், நடுவுல தலைப்பு வந்திருக்கும். இந்த இந்த பிடிஎஃப்ல வர மாதிரி தொழில்முறை கடிதம் கவனிக்க வேண்டிய 21 முக்கிய அம்சங்கள் வந்து அதை மாதிரி அழகா ஆக்கிட்டு கோடொன்று அடிச்சு பிறகு இங்க இருந்து எழுதி போவாங்க. அதுவும் எழுத ஆரம்பிக்கிறது நாங்க பந்தி அன்னைக்கியம் நாம பந்திய நடுவுல இருந்து, இப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க பாத்திருப்பீங்க முந்தி பந்தி எழுதுனா பந்தியில ஒரு 3ல ஒரு பகுதியில ஒரு லைன்ல விட்டு ஆரம்பிச்சு போறோம். அப்படி இப்ப எல்லாம் போல்ட் ஹெடட் சொல்லி சொல்லுவாங்க. என்ன ஒரு லைன்லயே இந்த 1 2 3 4 5 6 அப்படி நேர்த்தியா அதே லைனுக்கு தான் போக வேண்டியிருக்கும். தலைப்பு அது இது எதுவும் நீங்க சென்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. உத்தியோகபூர்வ கடிதங்கள் அப்படி இல்லை. தலைப்பு தானேன்னு சொல்லி அதை மட்டும் நடுவுல சின்ன தலைப்பா வந்து நீங்க எழுதிங்களா சொல்ல. ஆனால் உங்களுக்கு நீங்க எம்எஸ் வேர்ட் இந்த வேர்டுகள்ல சீரமாயில தானே கடிதம் எழுத போறீங்க. அப்ப நீங்க நடுவுல எழுத ஆரம்பிக்கும் பொழுது பந்திக்கு அந்த தலைப்புக்கு இடம் போதாம திரும்ப இஞ்ச வந்து அதான் நீங்க தலைப்புகளையும் இந்த ஒன்றுக்கு நேரத்து ஆரம்பிக்கிறது எல்லாம் ரைட். நீங்க அங்க எழுதும் பொழுது இப்ப தலைப்புகள் எல்லாம் கடிதங்கள்ல தடிப்பமா தனவாரன்ட்டு நீங்க அதை போல்டு தடிப்பமாகி தீக்க வேண்டியது இல்லை. அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் ரைட். இது ரைட். அப்ப 5வது தேதின்னு சொல்றது நீங்க ஒரு ஒரு உத்தியோகபூர்வ இதுக்கு எங்க தேதி இருக்கணும் என்றால் இந்த கடிதத்துல ஆள்ற டீட்டெயில்ஸுக்கு கீழே ரைட் ரைட். அந்த கடிதத்துல ஆள்ற கடைசி ஸ்ரீலங்காண்டா இலங்கைனா இலங்கைக்கு, மட்டக்களப்புனா மட்டக்களப்புக்கு இல்லை ரைட். மூதூர்னா மூதூருக்கு, அதாவது அனுப்புபவர் கீழே வரும். தலைப்பு வரி ரைட். நாங்க சுருக்கமாக அடிக்கணும், தலைப்பு தெளிவாக ரைட். ஒரு தலைப்பை நீங்க பாருங்க, அதிகமான உத்தியோகபூர்வ கடிதங்களை அந்த நிறுவனத்தின தலைவர் அல்லது அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவங்க பூரணமாக வாசிக்கிறது. இதை நான் சொல்றேன், பூர்ணமா வாசிக்கிறதே இல்லை. தலைப்பை பார்த்த உடனே இந்த கடிதம் என்ன சம்பந்தமாக வந்திருக்கு என்றுட்டு அதுக்குரிய சப்ஜெக்ட் செய்யற ஆளுக்கு அந்த விஷயத்தை தொடர்பு ஆளுக்கு போய் அந்த தலைப்பை பார்த்த உடனே இந்த கடிதங்கள் வளமையான அப்ப நம்ம அதை ஃபுல்லா உள்ளுக்கு போக தேவையில்லை வந்துட்டு உண்மையா ஒரு பொதுமகன் ஒரு கடிதம் எழுதுனா நிச்சயமா ஒரு அரசு இல்லை. நீங்க அப்படி வாசி நான் சொல்றேன், இது நடைமுறை. கடிதத்தை தெளிவா வாசிக்க வாசிதான் அவருக்கு தேவையான பொதுமகன் கடிதம் வாசி. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ஆட்கள் எல்லாம் இந்த கடிதம் வந்துடும் அவங்க மதிச்சுவாங்க. தான் கேட்டிருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு அம்மா எங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கா சமுர்த்தி
நம்ம அதை பார்த்த உடனே சமுத்தி வரணும் நம்மளால சமுத்தியா அல்லது அந்த அந்த நலப்பிரிவு நாங்கள் அதை ஓட் பண்ணி விட்டுருவோம். வாசிச்சு கொண்டிருக்க அவ்வளவு கடிதங்களுக்கு நேரம் பெரும்பாலும் இருக்காது. அந்த அடிப்படையில ஒரு கடிதம் நீங்க அனுப்பினா ஒரு எமோஜி அனுப்பினீங்கன்னா தலைப்புல போட்டுட்டீங்கன்னா இந்த ரிப்போர்ட் போடணும் அவர் அதுக்குள்ள வாசிக்க மாட்டார், வாசிக்க தேவையில்ல. அவர் என்ன டக்குன்னு இந்த ரிப்போர்ட்டை டிஎஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்லி நோட் பண்ணிட்டு அவங்களோட ராஜிக்கு ஒரு அதுக்குள்ள டிஎஸ் நம்ம அடிச்சுக்காருன்னா பார்க்க மாட்டோம். தலைப்பு தான் இந்த தலைப்பு ஒரு கடிதத்துல ஹூக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கடிதம் கவனத்தை ஈர்க்கிறது. நீங்க கவனத்தை ஈர்க்கிற அவருடைய ஒரு சினிமாண்டா அந்த தலைப்பும் வந்துட்டு படம் அப்படி பார்ப்பாங்க. அதாவது மாதிரி இது கவனத்தை ஈர்க்கிற ஒரு மிக பிரதானமான ஒரு விடயம். ரைட். இப்ப 15/5/2025 விடுமுறை கோரல் ஒரு கடிதம் வந்துட்டால் சிலவங்க அன்று விடுமுறை கோரல் போடாம சிலாக்கள் சுகையின விடுமுறை கோரல் என்று முடிச்சிருவாங்க. அது கீழதான் உள்ளடக்கத்துக்குலாம் கிடைக்கும். அது எப்படியும் படிக்கலாம். ரைட். ஆனா தலைப்பு சுருக்கமா இருக்கணும், தெளிவான தலைப்பாக இருக்க வேண்டும். இந்த கடிதம் அத்தனை இடையும் என்ன இருக்கி அதுல என்ன இருக்குங்கிறத தலைப்பு தெளிவாக சொல்லணும். இது சம்பந்தமான ஒரு இது சம்பந்தமான ஒரு முறைப்பாடு. ரைட். அந்த தலைப்பை பார்த்தோன்னே அமைச்சுவாங்க முறைப்பாடு வருது பார்த்துருவாங்க. உஷாத்துணை அல்லது தொடர்புகள் 21/20 நம்பர் இருக்கும். 7ஆம் நம்பர்ல நம்பர் 2 இடம் போடுவது ஆயிடும். இந்த உஷாத் தொடர்புபடுத்தல் என்ன? இது உங்களுக்கு ஒரு ஒரு புதிதான விடயமாக இருக்கும். அதிகமானது மற்ற அளவு சேர்ந்ததெல்லாம் தெரியும். இந்த கடிதம் என்றால் தலைப்புக்கு அடுத்ததாக தலைப்பு உதாரணமாக தலைப்புல ஒரு விடயத்தை சொல்லியிருப்போம். உஷாத்துணை என்கிறது என்றால் இது சம்பந்தமாக வேற வேற கடிதங்கள் இருந்தால் அதையும் சேர்த்து இதை பார்த்தால் தான் தொடர் நடவடிக்கைக்கு போகலாம். அதையும் சேர்த்து இந்த கடிதத்தை இந்த கடிதத்தை தொடர்புபடுத்தினால்தான் இது ஒரு தொடர் நடவடிக்கைகளுக்குரிய அடுத்தடுத்த கடிதங்களாக இது அமையும் என்று ஒரு ரெஃபரன்ஸ் பண்றதுதான். உதாரணமாக நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க, இன்னொரு ஆபீஸுக்கு கடிதம் ஒன்று அனுப்புறீங்க. முதலாவது கடிதம் எந்த தொடர்பு எந்த இதுவும் இல்லை. முதலாவது ஒரு கடிதம் அனுப்புறீங்க. இந்த இது இப்படி ஒரு இவ்வளவு காசு வந்திருக்கு அரசாங்கம்ல இந்த பாடசாலையில மலசல கூடங்களை அமைப்பதற்காக வந்து உடனடியாக அவங்களுடைய எஸ்டிமேட்டை அல்லது ஏற்பாடுகளை தந்து எனக்கு அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்றேன் என்று ஒரு கடிதம் அனுப்பிட்டு அனுப்புறீங்க. அவர் யாருக்கு அனுப்புறீங்க? வளைய கழிப்பணிப்பாளர் அனுப்புறீங்க டிஎஸ். அவர் என்ன செய்யறாருன்னா இதை ஒன்றையும் அடிக்காம அவர் ஒரு கடிதம் அனுப்புறார். எப்படி காசு வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் ஒரு மாசத்துக்கு பிறகு கடிதம் அனுப்புறாரு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு. எங்க இடத்துல இது பண்ணணும், அதுக்கு நீங்க நாங்க எங்களோட இன்ஜினியர் வந்துட்டு உங்களோட ஆபீஸை வந்துட்டு உங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு அதை பார்வையிடுவார், உரிய இடத்தை மாற்றி அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கொண்டு அடிக்க. அவர் அதுக்கு கடிதம் ஒன்று அனுப்புறார், பதில் அனுப்புறார். நன்றி, இந்த எங்களுக்கு அவசியமா இருக்கு இது பண்றதுக்கு, இந்த நாங்க வரும் பட்சத்துல சகல ஒத்துழைப்பையும் தருவோம் அடிக்க. அந்த கடிதம் திரும்ப வளைய கழிப்பணிப்பாளருக்கு வருது. இந்த கடிதத்துக்கு அவர் டிஎஸ் அவர் ரிப்ளை பண்ணவும் இல்லை. அந்த கடிதம் நாங்கள் எஸ்டிமேட் எடுத்து அனுப்ப முடிப்பார். இப்போ டிஎஸும் போய் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டார், வளைய கல்வி பணிப்பாளர் போயிட்டார், பிரின்சிபல் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டார். ரைட். இப்ப புதுசா ஒரு டிஎஸ் வந்ததுன்னா டிஎஸ்கிட்ட அவங்க சொல்றாங்க கடிதம் அனுப்பினாங்க, இந்த ஃபைலும் போறத ஒரு கடிதத்துல எந்த விதமான இது இல்லை, ஒரு ப்ரொஜெக்ட் கால முடிய போது காசு திரும்ப. ரைட். இப்ப அவர் திரும்ப கடிதம் கொண்டு அவருக்கு அடிக்காது. இப்ப என்ன செய்வாங்க டிஎஸ் இப்படி என்னுடைய இத்தனாம் தேதி கடிதத்துக்கு மேலதிகமாக அவர் ரெஃபரன்ஸ் நம்பரை கோட் பண்ணுங்க. இத்தனாம் தேதி உங்களுக்கு முறையீட்டு சம்பந்தமான சொல்லி அடிப்பார். நாள் 2025 ஜனவரி 2025 ஜனவரி 2025 ஜனவரி மாதம் இத்தனாம் தேதி இந்த விடைய சம்பந்தமாக உங்களுக்கு அனுப்பினால் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு அமைவாக அவ்வளவு போட்டு அடுத்த பந்தில இருந்து விஷயத்தை சொல்லுங்க. இது சம்பந்தமாக இன்னமும் நீங்கள் கோரப்பட்ட எந்த விதமான
உத்தியோகபூர்வ இதுகளோ கிடைக்கவில்லை அதுன்னு சொல்லி அவர் போடுவார். அப்ப இதுதான் இந்த இதைத்தான் ரெஃபரன்ஸ் சொல்றேன். இந்த கடிதம் இந்த ரெஃபரன்ஸ் இந்த இதெல்லாம் போட்டு அடிக்கிறதுனா அவர் சும்மா யார் வைங்களேன் பழைய கலிக புதுசாக வந்துட்டாரானா தேடுவான் யார் அந்த கடிதம் வந்திருக்கு எப்படி இந்த கடிதம் எங்க இருக்குன்னு தேடுவார். பிரின்சிபலும் புதுசு. இதற்கான்தான் இந்த கடிதங்கள் எங்கன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த உசாத்துணை சொல்றேன். இதை போட்டு நீங்க யார் ஒருவர் கடிதம் எழுதுறீங்களோ யாவும் வச்சுக்கொள்ளுங்க நான் சொல்றேன். இதுதான் நீங்க மத்தளங்களில் பெற்றுக்கொள்ளாம இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கடிதத்தை திருத்துற ஒருவர் நிச்சயமாக இவர் கடிதம் எழுதுகிற தொடர்பில் பரிபூரண அறிவுடையவர் என்று முழு புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படுவதற்காக. ஏன்னா இவர் ஒரு ஒபிஷியலாக தொடர்புள்ளவர், ஒர்க் பண்ணியிருக்கார், அல்லது எந்த கடிதங்கள்ல ஒரு எக்ஸ்பர்ட். இந்த உசாத்துணை எப்படி எழுதுற என்று எழுதிட்டீங்கன்னா நான் இதுலதான் உங்களுடைய வகுப்பு வர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறேன். அதால அதிகமாக அந்த பிள்ளைகள் பதவிகள்ல இங்க போனாலும் இருப்பான். ரைட்? நான் எப்படி ரெஃபரன்ஸ் பண்றேன்னா கடிதத்துல வரணும் சரியானே. நான் குறிப்பிட்ட டைமுறையில முடிக்கணும். அதனால வேகமாகவும் போடாமலும் தேவையான விடயங்கள தேவையாக இருப்பாங்க. ரைட் ரைட். அடுத்தது விடயம் என்னன்னு சொன்னால் விழிப்பு மற்றும் வாழ்த்து. இந்த மேல வாரதும் விழுப்புரத்துல வார 2 விடயங்களையும் ஒரு விடயத்துல கொண்டு. இப்ப ஒபிஷியல் கடிதங்கள்ல நான் அதிகமாக கையாளுறது வாரு எந்த கடிதம் வந்தாலும் வராது. ஆனால் உத்தியோகபூர்வமான கடிதம் விழிக்க எங்களாக அதிகமா இது பண்றது அதுல போடுறல ஐயா போடுறல அம்படி போடுறல அன்புடைய எதுவும் போடுறல. நீங்க ஜனாதிபதியில அறிக்கை அதெல்லாம் வரக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க விழிச்சு பாரு. ஆனா விழிக்கணும். இந்த விழிப்புல மிக முக்கியமானதான் ஒரு நிறுவனத்தில அதிகாரி யார் என தெரிந்தால் அவர் அதற்கு தொடர்பான காலநிலையை அவர் கையாளும். அம்மணி தெரிஞ்சால் ஒரு வேடிக்கை ஐயாண்டா இந்த ஐயா அம்மணி எல்லாம் நம்ம சேவை போடுற நம்ம கலாச்சாரம் இந்த இது இல்ல பெரிய ஆளுங்க இல்ல ஒரு கர்டசி ஜஸ்ட் ரைட். அவங்களும் உங்களுக்கு அன்புடைய அப்படி ஏதோ ஒரு லெட்டரும் பாய்ப்பாங்க. அதிகமாக ஆங்கில கடிதங்கள டிஆர் என்று பாய்ப்பாங்க, பிலா விட்டு பாய்ப்பாங்க, அப்படி பாய்ப்பாங்க. ரைட்? டிஆர்ங்கிறது நார்மலி பெரிய ப்ரொபசர்ஸ் இருக்குன்னா அவங்க டிஆர் கொடுப்பாங்க அடிக்கும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்? கீழே முடிக்கும் பொழுதோ கீழ்படிவுலையோ மேலையோ நேர்மையாவோ இதோ இந்த மாதிரி கடிதத்தை பாவிக்கணும். ரைட்? நாம அன்புடன்ங்கிறதெல்லாம் அந்த அப்படி முடிக்கிறதுங்கிறது ஒரு ஒபிஷியல் கடிதம் அது முடிக்கிறப்ப உண்மை உள்ள பெரிய அதிகாரிகளுக்கு அடிக்கப்பட கீழ்படிவுள்ள அதிகமாக உண்மையுள்ள எதுவுமே இந்த கடிதங்களை வாசிக்கிற மாதிரி உண்மையுள்ளங்கிற சொற்களை நீங்க சில ஹையர் ஆபீசர்ஸ் அடிக்கணும். நீங்க ஒரு ஹையர் ஆபீசர்ஸ் அடிக்கிறீங்கன்னா மிக பணிவுடன் ரைட் உங்களை அடிக்கிற தாழ்மையுடன் அடிச்சு சைன் பண்றது இஷ்யூ இல்லை. இந்த விழிப்புகள் கட்டாயம் தெரிஞ்சால் சேர்ந்து தெரிஞ்சா ஐயா லேடி அதாவது அதிகார பெண்மணி என்றால் அம்மணி ரெண்டும் தெரியல ஐயா அல்லது இப்படி போட்டு அம்மணி போட்டடி. இந்த விடயங்கள்லாம் ஏன் சொல்றா இதுகள்லாம் அந்த டிக் பண்ணி மார்க்ஸ் பண்ணி போகும். அந்த கடிதத்துல உடலுக்குள்ள எல்லாத்துக்கும் புள்ளி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தான் புள்ளி. இப்ப உங்களுக்கு இருக்கிற 30 சொன்னா இதுக்குதான் புள்ளி. ஒவ்வொன்றுக்கும் இதுல ஒவ்வொன்றுக்கும் யாபச்சுக்கும். ரைட்? நாங்க கரெக்ட் பண்றேன் இதுல இருக்கிறதால நான் எப்படி புள்ளி கொடுத்திருக்கிறேன் மற்ற பதவிகளுக்கு எப்படி நாங்கள் கரெக்ஷனுக்கு போகும்பொழுதும் எப்படி புள்ளி கொடுத்திருக்கோம்னு சொல்லி தெரியல. இது பண்ணுவோம் அங்க அப்ளை பண்ணா கரெக்ஷனுக்கு கால் பண்ணி கரெக்ஷனுக்கு போகணும். இப்படித்தான் நாங்க பாயிண்ட்ஸை கரெக்ஷன்ல கொடுக்குறோம். கடிதங்கள் கட்டுரை படிக்கும்போது கட்டுரை எப்படி போய் சொல்லணும்னா சொல்லிட்டோம். ரைட்? அடுத்தது அதிகாரப்பூர்வ மொழி. அதிகாரப்பூர்வ மொழிங்கிறது என்ன? இதெல்லாம் கவனமாக இப்பயும் ஒரு கடிதம் தனக்கு உள்ள அதிகார தோரணையில போவாங்க. ஆனால் அந்த கடிதம் வந்துட்டு ஒரு 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 மீடியம் லாங்குவேஜ பயன்படுத்தி என்ன ஒரு பிழை செய்தவராக இருக்கும், என்ன ஒரு இது பண்ணவராக இருக்கும், கடுமையான கடிதம் அடி
கடிதத்துல சட்டத்தை சொல்லுவாங்க, கடிதத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க, கடிதத்துல என்ன தேவை இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க பேசுற மாதிரி இதுல இது வரணும், வரலன்னா அப்புறம் நடக்கிறத பாருங்க. இந்த லெவல்ல எல்லாம் கடிதங்களை எழுதுறது இல்லை. கடிதங்கள்ல ஒரு விடயத்தை தாழ்மையாக வினயமாக கேட்டு அதான் கடிதம். ஒரு விடயத்தை அறிவித்தல் என்ன சொல்லணுமா மட்டும் சொல்றது. ஒரு விடயத்தை ரிமைண்ட் பண்ற 3 தரம் கடிதம் போட்டு 2 தரம் வந்து பதிலும் இல்லைன்றோட 3வது கடிதம் சூட்டா போறல கடிதத்துல கீழ்ப்பகுதியில இந்த கடிதத்துக்கு தங்கள் நினைக்கிற நாள்ல பதில் வழங்காத பட்சத்தில் தங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைக்கு தகவல் வேண்டி வரும், எடுக்க வேண்டி வரும் என்பதையும் வருத்தத்துடன் அவ்வளவு வருத்தத்துடன் இருக்கு. அதை கூட நம்ம சந்தோஷமா இருக்கிறது வரக்கூடிய நடவடிக்கை என்பது சொல்லக்கூடாது. அதான் அந்த அதிகாரப்பூர்வ ஒபிஷியல் மொழி. அதிகாரப்பூர்வ மொழி பற்றி ஒரு விலை அதிகார துணி அல்ல, அதிகார மொழி. இதன் ஞாபகம் சொல்ல சுருக்கம் தீர்மானிக்கப்பட்ட வார்த்தைகள்ல கேட்டோம். அதிகமாக இந்த கடிதம் 100 சொற்கள் எழுத முடியும். நான் ஒரு காட்சி கடிதம் 150 சொற்களுக்கு மேல என்ன விளங்கப்படுத்துறதுக்காக, ஆனா நீங்க சுருக்கிறேன் ரைட், ரொம்ப சுருக்கணும். 150 சொற்களுக்கு மேல போகும் என்றால் நான் அந்த விடயங்கள் அவ்வளவையும் உட்பூத்தி காட்டணும், உங்களுக்கு எதை கட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சோ 100 வார்த்தைகள் தான் அதுல போட்டிருப்பாங்க. 100 வார்த்தைகள் 105 ஆகலாம், 95 ஆகலாம். 105 விட கூடினாலோ 95 விட குறைஞ்சாலோ குறைவுக்கு புள்ளி, கூடுவதற்கு புள்ளிகள் கழிக்கப்படும். மரியாதை மிக்க லாவகம் ரைட், மரியாதை பூர்வமாக பேர்கள் மற்றும் அடக்கமான சொல்லாடல்கள் எப்பவும் பயன்படுத்தப்படும். அன்புடன் தாழ்மையுடன் பெரியாக இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்ற, தயவாக கேட்டுக்கொள்கிறேன், தயவாக பிளீஸ், எந்த பெரியாளர் ஆகிக்கொள்ளையும் இந்த ப்ளீஸ் பண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் சொல் போடுவாங்க. அது மாதிரி இந்த தயவாக கேட்டுக்கொள்ற தோட்டத்தோடய நம்ம அவங்க பெரியாளா பேசுவாங்க, நம்ம பிஎஸ் அவராக அப்படின்னு இல்லை. அது ஒரு கிரிட்டசி, உங்களோட அந்தஸ்தை உயர்த்துற சொற்கள். ஸோ அந்த தயவு, மகிழ்ச்சியுடன், பணிவன்புடன், வினயமாக, வருத்தத்துடன், இந்த மாதிரியான சொற்கள், அன்புடைய ஐயா அதெல்லாம் சொல்லணும் ரைட். பத்தி அமைப்பு, பந்தின் எழுத்துப்பிழல்ல சரியான தமிழ் பத்தி அமைப்பு. ஒரு கடிதத்தை ஒரு முறைப்படியாக அந்த கடிதம் ஒன்று அமைக்கிறது. அதை வந்து பத்தி எழுத்தாளர் என்று சொல்லுவாங்க. எழுத்துற ஜேர்னலிஸ்ட் கொள்ள என்ன ஜேர்னலிஸ்ட வந்துட்டு பத்தி எழுத்தாளர் என்று சொல்லுவாங்க. அதாவது அந்த பத்தி அமைப்பு என்று சொல்லுவாங்க. பந்தி அமைப்பு அல்ல, பத்தி அமைப்பு. ஒரு விடயத்தின் அமைப்பாக பத்தி என்று சொல்லப்படும். பந்தி என்பது ஒரு பரவலாம் ரைட். இப்ப இந்த அமைப்புல வந்துட்டு முதலாவது என்ன இருக்கும், அறிமுகம், தலை, அறிமுகம் அல்லது தலை ஒரு கடிதத்துல. இரண்டாவது என்ன, உட்கூறு அல்லது பொடி. மூணாவது முடிவுரை அல்லது கோரிக்கை. இந்த 3 விடயமும் தலை, உடல், அதுல முடிவு. இந்த 3 விடயங்கள் கட்டாயமாக இருக்கு. இது மாதிரினாலும் மேலதிக ஒவ்வொன்றுக்கும் பயிற்சி போட்டு இது விளைச்சா இது விளைச்சா அவ்வளவு விளைச்சிருப்போம். இதுல கடங்க கவனமா இருக்கணும். தெளிவு, உங்கள் காரணத்தை தெளிவாகவும் நேர்மையாகவும் இந்த காரணத்தை ஒரு கடிதத்தை செய்யணும். என்னத்துக்கு கடிதம் ஒன்று நாங்க ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த போறோம்டா, தெளிவு கொடுக்கணும், சுருக்கம் இருக்கணும், காரணத்தை இருக்கணும், நேர்மையாக ஒரு விடயத்தை எழுதணும். நேர்மை என்று சொல்றது உங்களுக்கு தெரிந்த மட்டத்துல சட்ட ரீதியாக சட்ட நடைமுறைக்குள்ள இருக்கிற அந்த நேர்மை, அந்த விகிதத்தை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு. 13வது சரியான இலக்கணம் மற்றும் எழுத்து பிழை இல்லாம ரைட். இந்த கடிதத்துல மிக பிரதானமான ஒரு விடயம். நீங்க எங்க போனாலும் இந்த இலக்கணம் மற்றும் எழுத்து பிழைங்கிறத கவனிப்பாங்க ரைட். பிழைகள் என்பது ஒரு கடிதத்தை எழுத்து பிழை இருக்கிறதும் இலக்கணம் தவறுறதும் என்றால் இந்த ப்ரொஃபஷனல் தொழில்முறை கடிதத்தில் அந்த 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 குவாலிட்டியை, இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸை அந்த கடிதம் குறைக்கும் ரைட். எனவே இந்த இலக்கணம் எழுத்து பிழை நான் நம்புறேன், இது எனக்கு உங்களுக்கு படிக்கிறீங்களா, அப்போ இலக்கணம் சரியா இருக்கீங்களா, எழுத்து பிழை இருக்கீங்களா, இந்த விடயத்தை மட்டும் என்னால் உங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். அப்போ மற்ற விடயங்கள் நான் சொல்லி தரது உங்களுக்கு விளையும் கொள்வீங்க. இலக்கணம் மிக சரியா இருங்க. எழுவாயில என்னையோ அதுக்கேற்ற மாதிரி பன்மையினால் நீங்க முடிக்கிறது பன்மையாக இருக்கிற கட்டாயமா பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் எழுத்தி முடிச்சுட்டு இவ்வாறான நடவடிக்கைகள்
இது மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது அதை நம்ம பேசும் பொழுதெல்லாம் அது அதிகமாக போக்கஸ் ஆகல. நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை அப்படி அதுகள்ல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. இது போட்டி, இது போட்டி, இது ஓயல்ல நீங்க 75 தான் ஏதான் யாரும் ஏழையும் எங்க வேணாலும் இது அப்படி இல்லை. 135 கட் அவுட்னால் அந்த 135 10 பேர் 134 அறிவிக்கும். ஒரு புள்ளி கூட கவனமாக நீங்க அதில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இலக்கணத்தை நீங்க மற்றதுகளில் தேடி கொஞ்சம் படிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உணவு வாசிப்பாரு. பகுபதம் பாப்பதங்கள் இது என்ன, பகுபதம் பாப்பதங்கள் இது என்ன, இப்படி பிரிச்சல் ரைட்டு, மரபு தொடர், மரபு சொற்றொடர், சொற்றொடர், இணைமொழி, அந்த மொழி அதுதானே அதை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக உறவுகளை பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப உறவுகள் அந்த அணிகள் அதில் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த விடயங்கள் தான் அதுக்குள்ள உங்களோட அதிகமாக செக் பண்ணுவாங்க. கசரத்தை பண்ண வேண்டிய நம்ம அந்த இதுகள் வல்லினம் வெள்ளினம் அந்த மாதிரி விடயங்களை திரும்ப ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. அது இதுக்குள்ள இன்னைக்கு இதுக்கு பிறகு உங்களுக்கு இலக்கணம் படித்து தர அது இயலாது. இலக்கணம் படிக்கிறது ஜஸ்ட் கைட்ஸ். ரைட். அடுத்தது என்ன, சுருக்கங்கள் அல்லது குறுந்தகவல் மொழி தவிர்க்கவும் கட்டாயமாக நீங்க இதில் வரணும். உதாரணமாக ஊசகம் அப்படியெல்லாம் போட்டுறாதீங்க. அந்த வேலை பார்த்துறாங்க. இதுல போட்டுருக்கீங்க உதாரணமாக யூமான்னு போட்டிருக்கீங்க அப்படி ஒண்ணு அதுல போட்டுறாதீங்க. கோட் வேர்டுகள் போட்டுறாங்க. பி பிரதேச பீஸ் அல்லது டிஎஸ் அப்படி டிஎஸ் போடுற மாதிரி கடிதத்தில் நிச்சயமாக ஆங்கில வார்த்தைகள் இதுக்குள்ள கொண்டு வந்து உட்புத்தாதீங்க. ரைட். ஆங்கில வார்த்தைகளை நீங்க இதுக்குள்ள உங்களுடைய தமிழ் மொழி தேர்ச்சிய அளவிட போற ஒரு விடயம் தான் இது. முழுமையான அதிகாரத்துவ சொற்கள் ஒரு ஆண்டு பதவி தான் அபிவிருத்தி உத்தியோகத்தர், பிரதேச அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொது சுகாதார வைத்தியசாலை அப்படி அப்படி கூப்பிடுங்கள். கையொப்பம் உங்கள் முழு பெயர் மற்றும் பதவியை சேர்க்கவும். இப்ப கையொப்பம் கொட போறீங்க. கையொப்பம்னா எப்படி இப்படி இங்கிலீஷ்ல தான் அடிக்கணும். ஒரு தன்னுடைய பேர் எழுதினாலே போதும். ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனை, பேர் எழுதுறீங்களா கையொப்பம் முடிகிறார்கள் என்ன தேவையோ சும்மா பேர் எழுதுறார்களும் கையொப்பம் இருக்குங்க. அது கீழே உங்களுடைய பெயர் சைன் பண்ற இடத்துல இதை யார் பண்ணினாருங்கிறது ஒரு நான் மேலுக்கு சொன்னது வேற. கீழுக்கு அடுத்த பகுதியில கீழுக்கு வந்துட்டோம்னா கீழே கட்டாயமாக பெயர் இருக்கு. யார் சைன் பண்றாரு பிரதேசம் 6 பிரதேசம் கட்டாயமாக இதுல இருக்க வேண்டும். பதவியும் இருக்க வேண்டும். ரைட். அலுவலகம் அதெல்லாம் தெரியும். சைன் பண்றாருக்காக வேண்டி அவரோட பெயரும் அந்த பதவி மேலுக்கு அவருடைய அலுவலகம் எங்க இருந்து டேட் வரையும் இருக்க தெளிவாக உழைக்கணும். முடிவு சொற்கள் அதாவது கையொப்பத்துக்கு நன்றி போன்ற மரியாதை மிக்க முடிவோட அந்த விஷயத்தை நீங்க முடிக்கணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த விடயத்துல கீழ்ப்பகுதியில இது வருங்கிறதுக்கான சொல்றேன். நன்றி அல்லது உண்மையுடன் அன்புடன் ஏதோ ஒன்று போட்டு முடிச்சு கொடுங்க. அந்த கடிதத்துல கண்ட பொறுத்தான் என்ன போட போறீங்கன்னு இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு அப்பயுமே அதுக்கு நீங்க ரிப்ளை அனுப்புறீங்கன்னு சொன்னா நீங்க இதை பதவி ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா, டைம்ஸோட நீங்க அனுப்பணும். ஒன்று அறிவிக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையுடன் அறிவிக்கணும். ஒரு விஷயத்தை நாங்க சொல்றோம், ஒரு டீடைல்ஸும் கொடுக்கும். ஒரு 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 ஏரியாவில் இருக்கிற பிரச்சனையை நாங்க அனுப்புறோம். என்னத்துல அனுப்புறோம், உண்மை இல்லை, ஃபெய்த்ஃபுல்லி ட்ரூஃபுல் ட்ரூலி சொல்லோட போடுற மாதிரி உண்மையுடன் என்று போட. அப்ப அதுக்கு நன்றியுடன்ங்கிறது அவ்வளவு மெச்சா இணைப்புகள். அப்ப இது ஒரு கடிதத்தில் நோமலாக இருக்கிற இந்த கடிதத்துல உங்களுக்கு அந்த இது இருக்குமாங்கிறது முடிக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. இதெல்லாம் பெஸ்ட் கடிதத்துக்குரிய அமைப்பு தான் இணைப்பு. என்ன அந்த கடிதத்தை முடிக்கிறதுக்கு முதல் கீழ் வரும் இதுல இந்த ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். கோரிக்கை படிவம், விடுவிப்பு, லீவு கோரிக்கை படிவம் இதுடன் இணைக்கப்படுகிறது என்பதை இணைத்துக் கொள்றது. ரைட். இது பணிதல் கடிதமாக இருந்தால் என்ன செய்யணும், குறிப்பு என்ன உள்ளடக்கணும். நீங்க ஒபிஷியல் லெட்டர்ஸ் அடிக்கக்குள்ள மேலுக்கு என்ன செய்யணும் சொன்னால் ஒரு கடிதத்துக்கு ரிப்ளை பண்றா இதை நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அறிவுடைய புள்ளி வரும். மேலுக்கு என்ன அந்த கடிதத்துல நம்பர் மை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு ரிப்ளை கடிதம் உண்டா அதை நாங்க அந்த கடிதத்துல மேல் பகுதியில கடிதம் ஆரம்பிக்கிறது முதல் ஒரு பகுதியில இது போட்டு மை ரெஃப் நீங்க பார்த்துருப்பீங்க. மை ரெஃபரன்ஸையும் யுவர் ரெஃபரன்ஸையும் அந்த ரெஃபரன்ஸை கோட் பண்ணி மேலுக்கு அடிக்கிறது. அதானே நகல், அதாவது கொப்பி, பிரதி என்று சொல்லுவாங்க. பிரதி என்று போட்டு கீழுக்கு எல்லாம் லெட்டரா முடிஞ்ச பிறகு யாராருக்கும் பிரதி போட்டீங்களா, ரைட். ஒரு சம்பந்தமான ஒரு விடயம் சுகாதார அதிகாரி நாங்கள் அடிக்கும். ரைட். இதோட லிங்க் பண்ணி பற்றி உள்ளாட்சி சபை செயலாளர் பிரதேச சபை அவர் பற்றி பிரதி போடும்.
அந்த பிறகு அப்ப இது கடிதங்கள் அவ்வளவு காண்புத்தன்மை, சீரான காண்புத்தன்மைங்கிறது என்னன்னா ஒரு எளிய மொழி நடையில ஒரு கடிதம் எப்படி செய்யணும்னா வாசிக்கக்கூடிய ஒரு கட்டுரையை சிலாக்கள் நீங்க வாசிச்சிருக்கீங்க, சிலார் எழுதுவாங்க அப்படியே எளிய முன்னிலையில எல்லாருக்கும் வாசிக்க இருக்கு விளங்கி. சிலார்கள் நீங்க பார்த்துருப்பீங்க எழுதுவாங்க, அவனோட அந்த எழுத்து வன்மையை பிடிக்கிறதுக்கு அவன் இலக்கியமான கட்டுரை. கடிதங்கள்ல எல்லாம் இலக்கிய நீங்க எந்த இதுல 2 பேர் கவிஞர் பயங்கரமான எழுத்தாளர்கள் பாடினாக்கெல்லாம் இருக்கு. நீங்க உங்களோட அந்த மொழி வன்மையை கொண்டு இதுல போட்டு கடிதத்தை அப்படியா இல்ல வல்லமையாக கையாளப்படுகின்ற எழுத்து சொல்லாடல்கள் தான் கையாள வளமையாக கையாளுகின்ற அதுக்கான வளமையாக பேசுற சொல்றது இல்ல. சொல்றேன் ஒரு கடிதம், இந்த கடிதம் உங்களுக்கு சிலர் போடுவாங்க, இம்மடலை உமக்கு சேர்ப்பிக்கின்றேன் அப்படியெல்லாம் இதுல போட்டுறாங்க. அது மடல் குடல் நாங்க வேற இடத்துல போட்டுக்கொள்ளலாம். இதுல எல்லாம் கடிதம் வாய்ச்சா கடிதம் தான். நமக்கு நிறைய சொல்லணுங்கிற அந்த உங்களோட சொல் வான்மையை இதுல இந்த இடைவெளி ஸ்பேஸ் எல்லாம் சரியாக விடப்பட்டிருக்கணும். சேர்க்கக்கூடிய சேர்ப்பு. அப்ப இந்த ஒழுங்குகள் இதுகள்ல பேணப்பட்டு இருக்க வேண்டும். ரைட். ரைட். கடிதத்துல முதலாவது வகை கடித வகையில நான் 3 மாதிரி கடிதங்கள் நினைச்சிருந்தேன். அதுல ஒரு வகை இது. அந்த வகையில இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேக்குதானே உங்களுக்கு சவுண்ட்? ஓகே கேக்குது சார். ரைட். இது நீங்க பாருங்க, பிரதேச செயலாளர் ஒருவர் பொது சுகாதார வைத்திய அதிகாரிக்கு பொது சுகாதார அதிகாரிக்கு கடிதம் அனுப்புறார். இந்த கடிதம் உங்களுக்கு தருகின்ற போது இந்த கடித அமைப்பு எங்கன்னு கேட்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பிரதேச செயலாளர் ஒருவர் உங்களை கூப்பிடுறார், அவங்களுக்கு தருவாங்க. அப்படித்தான் உங்களுடைய பிரதேச செயலாளர் உங்களை அழைத்து அல்லது உங்களுடைய நிறுவன தலைவர் உங்களுடைய அழைத்து நீங்க பிரதேச செயலாளர் வேலையை சொல்லுவாங்க. உங்களுடைய நிறுவன தலைவர் உங்களை அழைத்து எம்ஓஹெச் அதாவது பொது சுகாதார வைத்திய இப்ப கடிதம் இது பண்ணுங்க, டெங்கு அவுட் ஆயிடுச்சு, அதோட ரிப்போர்ட் அதில் கேட்டு அதோட ஒரு ப்ரோக்ரஸிவ் மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணப்படும். கடிதம் பண்ணுங்க சொல்லி ஒரு கடிதம் பண்ணால் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இதான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. நீங்க ஒரு முகாமைத்துவ உத்தியோகத்தர், நீங்க உங்களுடைய பிரதேச செயலாளர்களிட இதை கேட்டு இப்படி ஒரு கடிதம் தயாரிங்கள் என்றால் நீங்க உங்களோட லேசா போயிருக்கும். உங்களுடைய பேரு உங்களுடைய பதவி இதெல்லாம் போட்டு அடிக்கலாம். நீங்க கற்பனை பண்ணி அடிக்கலாம். பேருந்து தான் பதவி நின்று உங்களுடைய நிறுவன தலைவர் உங்களை கூப்பிட்டு ஒரு கடிதம் தயாரிக்குமாறு அடிக்கிறார் என்றால் நீங்க கடிதம் தயாரிக்கிற அவருடைய பணியை செய்த ஒருவர். நீங்க ஒரு இளைஞர், ஒரு முகாமைத்துவ உத்தியோகத்தர். நீங்க என்ன அவருக்கு கடிதம் யார் அடிக்கிறது? பேசுங்க. இப்ப கடிதம் யார் அடிக்க? கடிதம் யாரு தயாரிக்க? யாராவது பேசுங்க. இந்த கடிதத்தை யாரு தயாரிக்க? நான் சொல்ற கடிதத்தை தயாரிக்கிறது நீங்க. கடிதம் யாரது சார்பாக யாரின் சார்பாக தயாரிக்கப்படுகிறதோ அவர் தான் அனுப்புபவர். இந்த தெளிவாக இங்க நிறைய பேர் பிரவர்த்திதான். நிச்சயமாக அரசர்கள் இந்த பிள்ளைகளை காண்போம். யாரது சார்பில் தயாரிக்கப்படுகிறது என்பதை விட்டு அவங்க அடிப்பாங்க. அடிச்சு கீழுக்கு இன்னொரு பிள்ளை நான் பார்த்தது அவங்க அடிச்சு கீழுக்கு சைன் பண்றதுல அவங்க இல்லை. இந்த ஒபிஷியல் அனுபவம் இல்லாத ஆனா கட்டிக்கார நல்ல தமிழ் அதெல்லாம் தெரிஞ்ச பிள்ளை அந்த பிள்ளையை விட்டு ஐக்கியம் செய்யக்கூடியாகவும் இந்த கடிதங்களால மார்க்ஸ் குறைஞ்சி இருக்கு. ஸோ யாரு சார்பாக தயாரிக்க சொல்றாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கடுமையாக பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க யாரு என்று சொன்னால் நீங்க அவர் சார்பாக அந்த கடிதத்தை தயாரிக்க. அப்ப நீங்க முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் உங்களுடைய பிரதேச செயலாளருக்கு நீங்க கடிதம் தயாரிக்க போறீங்க. அவர் எப்படி சொல்றாருன்னால் நீங்க உங்களை எப்படி கற்பனை பண்ணிக்கொள்ளணும் என்றால் நீங்க ஒரு டிஎஸ் அப்ப டிஎஸ் சார்பாக கடிதம் படிக்கிறது கஷ்டப்பட்டா நாம ஒரு டிஎஸ் நாம இருக்க முடியும். அவங்களுதான் கடிதம் தயாரிக்க அது நமக்கு சொல்லிருக்க. நாம அவரு அடிக்கிற மாதிரி நீங்க எப்படி உமா ஒரு கடிதம் எழுதி கேட்டா
பாப்பாளி கடிமம் எழுதி கொடுப்பீங்களோ அதுக்காக உங்களோட பேரப்படுறதா மாதிரி அப்படி எப்பவும் இது பண்ணி கொடுங்க. டென்ஷன்ல அதெல்லாம் நடக்கும், கவனமாக ரைட். இப்ப இந்த கடிதத்துக்கும் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருப்பாங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி தந்திருப்பாங்க. இது ஒரு 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 ஜிஏ டிஎஸ் கிட்ட கடிதம் ஒன்று கேட்ட உடனே ஒரு கடிதம் வந்து அதான் இது நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். உங்களுக்கு பாருங்கள் இதுல ரைட். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க பாருங்க சொன்ன மாதிரி பதவி பெயர் ரைட். அடுத்தது இதுல பாருங்க நான் அடுத்தது உங்களுக்கு சொன்னேன் எந்த பகுதியில வேலையிலாம் அதை வச்சு எந்த எந்த பிரிவு கடிதம் அறியா. இப்ப ஒரு கடிதத்துக்கு மெயின் என்னன்னா அவர் தன்னை அடையாளப்படுத்த யார் எந்த பிரதேச செயலத்துக்குரிய எந்த எந்த அமைப்புக்குரிய பிரிவுக்குரிய அவர் எந்த ஊருக்குரிய ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் தெளிவாக இது பண்ணிட்டேன். இந்த 3 விஷயமும் எந்த யார் எங்கு எதற்குரியங்கிறத தெளிவாக நீங்க கடிந்த அறிக்கைகளை கவனிச்சு கொள்ள வேண்டும். இந்த 3 இருக்கு இந்த இடத்துல ரைட். நான் இந்த கடிதத்துக்கு இவ்வளவு பிரதேசம் இவ்வளவு போட்டா போதும். பாருங்க அதுக்குள்ள டேட் வளமையா நாங்க எங்க நாங்க டேட் போடுவோம் என்றால் இதுக்கு முதல் நாம வளமையாண்டா படிப்பிக்க இந்த டேட்டை போட்டு இவ்விடத்தை எங்களுடைய அல்லது டேட்டா இங்க எடுப்போம். இந்த வேலை நாங்க பார்த்து முடியும் அப்படித்தானே. இந்த வேலை நாங்க பார்த்து முடியும். இங்க அப்படி இல்லை ரைட். எல்லாமே இப்ப ஃபுல்லா ஒரே இடத்துல அதான் அந்த போல்ட் எங்க ஆரம்பிக்குதோ அங்கேதான் அனைத்துமே இது ஒரு ஒரு முதலாவது எங்க அந்த எழுத்து ஆரம்பிக்கிறோம்னா பாருங்க இதான் போல்ட் ஹெடட்னு தான் சொன்னேன். ஒரே நேருக்கு அவ்வளவுமே போகும் ரைட். கிளியர். இந்த இதுல நாங்க இப்ப இதுதான் அனுப்புவோர் சார்பானது தேதி 2-3 விஷயம். இது யாருக்கு 2வது என்ன பார்ப்போம் யாருக்குங்கிறத இங்க நாங்க பார்க்கணும். யாருக்கு இந்த கடிதம் நாங்கள் அனுப்ப போகிறோம் என்று நாங்க பார்க்கணும். இவ்வளவும் பாத்தீங்கன்னா பொது சுகாதார வைத்திய சுகாதார அதிகாரி பொது சுகாதார அதிகாரி அலுவலகம் இது தெளிவாக யாருக்கு யார் அனுப்புறோம்னு நாங்க தெளிவு இருந்தோமோ அதே மாதிரி யாருக்கு தெரியும் பொது சுகாதார அதிகாரி ஆமா அனுப்பியார் யார் அதிகாரி யோசிப்பார். இந்த பொதுச்சுகாதார எங்க இருக்காங்க பொது சுகாதார அலுவலகத்துல இருக்காங்க யார் இருப்பார் எங்க இருப்பார் அது எங்க இருக்கு. இந்த 3 இருக்கணும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 கட்டாயம் இருக்கு. அப்ப இது அனுப்புபவர் இது பெறுபவர். 3வது பாருங்க என்ன இருக்கு விடி தமிழ்ல படிப்பார் மேலதிகாரியாக இருக்கும்போது அதிகமாக ஐயா போடுவோம் ரைட். இது விழி 3 எந்த இடத்துல வந்திருக்கின்ற பார்த்துக்கோங்க. தலைப்பு தலைப்புன்னு போட்டு முடிக்கலாம் அல்லது போடாமல் முடிக்கலாம். இப்படிதான் தலைப்பு. இந்த தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா ரைட் கடுங்கவனமாக இருக்கணும். இதுல உங்களோட எக்ஸ்பர்ட்னஸ் ஒரு கடிதம் எழுதுவது இதுல தலைப்பு ரைட். என்ன விஷயமாக எழுதுறோம் ரைட். இதுலயே முடிச்சு இந்த வாசிச்ச உடனே அவர் நிதிவார் கல்முனை பிரதேசத்தில் ஏற்பட்டு டெங்கு பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களும் அவருடனே என்ன செய்வார் உடனே என்ன செய்வார் இந்த இதை வாசிச்ச உடனே அவருக்கு நீ தேவையில்லாம மத்த வேலையெல்லாம் பார்க்க தேவையில்லை அவரோட என்னோட நோட் பண்ணுவார் யாரோ ரைட் எமோஜினா எஸ்பிஹெச்ஐ இப்படி போட்டு ப்ளீஸ் அப்படின்னு போட்டு அதுல ரிலீஸ் பண்ணி போட்டு அவர் அனுப்பிடுவார் யாருக்கு அதுக்குள்ள இருக்கிற தன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு அவரை அனுப்பிடுவார் ரைட். இதான் இப்ப ரைட் ரைட். இப்ப பாருங்க அடுத்தது நாங்க பார்க்க போறோம்
தெளிவுகள் இந்த இது சொல்லி போகின்ற பொழுது உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னா நீ கேட்டுக்கொள்ளணும். இப்ப கல்முனை பிரதேசத்தில் ஏற்பட்ட டெங்கு பரவல் அதான் ரொம்ப இந்த கடிதத்துல இது எல்லாத்துலயும் ஒரு தெளிவான சுருக்கமாகத்தான் இந்த பகுதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி முழுவதும் அமைஞ்சிருக்கு. இந்த கடிதத்துல மிக தெளிவான ஒரு சுருக்கம். இதுதான் உங்களுடைய எக்ஸ்பர்ட்னஸை காட்ட போடுற மிக பிரதானமான ஒரு பகுதி. ரொம்ப சுருக்கமாக இருக்கவும் கூடாது, ரொம்ப நீளமாக இருக்கவும் கூடாது. இதை தவிர சுருக்கவும் இயலாது. அவைதான் அதில் தலைப்பாக இருக்கிறது. ரெஃபரன்ஸ் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். உசாத்துணை என்று சொன்னதுதான் என்னண்டு இவர் தெளிவாக இந்த கடிதத்துக்கு ஒரு இணைப்பு வழங்குகிறார். அதே நேரம் இந்த கடிதம் எம்ஓஹெச்சுக்கு சொல்லும் இது மேல்மட்டத்திலிருந்து வந்து அதையும் தாண்டி நமக்கு வந்திருக்கு. இந்த முக்கியத்துவத்தை சொல்லும். கட்டாயமாக இதுக்கு உடனே பதில் அனுப்பணும்ங்கிறத சொல்லும். நீங்க இதை எழுதினா மாவட்ட செயலாளர் அவர்களினால் மாவட்ட சுகாதார பணிப்பாளருக்கு முகவரியிடப்பட்டு எனக்கு பிரதிப்பட்ட இந்த தேதியை கடிதம் ரைட். நான் என்ன சொல்றேன்னா இந்த கடிதம் இந்த அனுப்புகின்ற பொழுது உங்களுக்கு பிரதி வரலாம். அந்த பிரதிவாரா பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த பிரதியில அவர் போற்றிப்பார் உடனடி நடவடிக்கைகளுக்காக என்று போட்டார். டிஎஸ் இந்த ஜிஏ இந்த கடிதத்தை மாவட்ட சுகாதார பணிப்பாளர் அனுப்பி, ஆனால் டிஎஸ் கொப்பி பண்ணிட்டார். இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப அவர் அந்த வேலையை செய்யணும். அவர் மாதிரி மாவட்ட சுகாதார பணிப்பாளர் அவருக்கு அவர் ஏரியாவில் இருக்கிற எம்ஓஹெச்சுக்கு தான் அனுப்புவார் கடிதம். அதுல என்ன குறிப்பிட்டிருப்பார்? உங்களோட ஹெட்டுக்கு அவரோட ஹெட் அவர் தான் எம்ஓஹெச்ல எந்த ஹெட்டு இப்படி ஒரு கடிதம் போட்டிருக்கார் அதுக்கு அம்மா உங்களுக்கு எழுதுறாரு. அப்ப இந்த 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 ரெஃபரன்ஸ் காட்டும் பொழுது நீங்க கவனமா இருக்கணும். என்னண்டு யாரு அனுப்பினார் ஒரு கடிதத்தை, எத்தனாம் தேதி அனுப்பினார், என்ன யாருக்கு அனுப்பினார், எத்தனாம் தேதி அனுப்பினார். சில விடயங்கள்ல சில கடிதங்கள்ல என்ன இலக்க நம்பர் இருந்துச்சு, இத்தனாம் தேதிய இவருடைய இத்தனையாம் தேதிய இத்தனையாம் இலக்கமிடப்பட்ட கடிதத்துக்கு அமைவாக நீங்க அதை முடிக்கணுங்கிறது அமைவாக போட்டுட்டு ரைட் போட்டுட்டு நாங்க வாரம் அடுத்த கட்டத்துக்கு. இப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல 2 இருக்கு. இந்த இடத்துல தண்ணிய இந்த இடத்துல 2 இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 2 போட்டிருக்கு. இப்ப இந்த 2 நாள் பாருங்க, இது ஒபிஷியல் கடிதங்கள்ல மிக பிரதானமாக பழகினார்கள் அங்கு சைன் பண்ணப்பட்டவர்கள் அடிக்கிறது. இப்ப மேலுக்கு இந்த உசாத்துணை நீலக்கலர் கட்டத்துக்குள்ள இருக்கிறத அடிச்சிட்டீங்களா அப்படிச்சாலும் இந்த 2வது 1 அதான் 1 இது 2. ஆனா அந்த 1 போடுறல சம்பிரதாய போங்க 1 போடுறல 2 போடும். 2 போட்டால் அடுத்த பந்திக்குதான் 3 போடுவாங்க. அப்ப அந்த இடையில வார இலைகளுக்காக இதெல்லாம் இந்த சப்ஜெக்டால அது ரோமன் இலக்கங்களை பாவிச்சு சிலர் ஆனாவும் போடலாம். அது சொல்லு ஆவனா ஈனா ஈனா போடலாம். ரைட் போடுவான். இது 2. இப்ப அடுத்தது பாருங்க, அந்த கடிதத்துல எழுதிட்டு தெளிவாக இந்த கடிதம் என்ன சொல்லுது? என்ன கடிதம்னா சொல்லிட்டோம். அதாவது டெங்கு சம்பந்தமான விடயங்களை ஒரு கடிதம் வந்துரு. அதற்கு யார் தெரிக்கும் டெங்கு சம்பந்தமான பொது சுகாதார அதிகாரத்தை அவர் அடிக்கார். மேற்படி கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டவர்கள் கல்முனை பிரதேசத்தில் தற்போது நிலவும் டெங்கு பரவல் நிலைமை தொடர்பான புதிய விவரங்களை தாங்கள் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்வோம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரைட் கரெக்ட் அப்டேட்டை கேட்டுக்கொள்ளுடன் மேலும் கீழ்கண்ட விடயங்கள் தொடர்பில் எனக்கு அறிக்கை வழங்குமாறு கேட்டுக்கொள்றேன் சொல்லி கடிதம் கொண்டு அவர் இவருக்கு அனுப்பிட்டு அவர் என்ன சம்பந்தமான விடயங்கள் தேவைப்பட போகுதுங்கிறத பந்தி அடிக்காம தெளிவாக இதுல, அதாவது உங்களுடைய கடிதங்கள் இவ்வளவு நீட்டமாக இல்லாம குறுகிய சொற்கள் உள்ள இருக்கணும் சொன்னால் இப்படி இல்லை. ஒரு சொல்ல கொண்ட கேட்க சொல்லிதான் உங்களுக்கு கடிதம். இதுல நான் ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறேன். இப்படியும் இருக்கலாம்டா உங்களை ஒரு மிக ஒரு முழுமையான கடிதத்துக்கு தயாராக்குகின்ற பொழுதுதான் நீங்க சுருக்கமான ஒரு கடிதத்தை அடிப்பீங்க. சில வேளை
இந்த கட்டம் தானே, இந்த 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 நீளத்துக்கு மேலே கடிதம் முடிஞ்சது. உங்களுக்கு வரப்போற கடிதங்கள் யாமிச்சு 100 சொற்கள் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப ஒரு ஒரு சொல்லு ஒரு 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 பரியில வந்துக்கிட்டு 7, 6.5 என்று சராசரியை எடுத்துக்கொண்டாலும் நீங்க இது பண்ணிட்டு கடிதங்கள் இதனுடைய முடிந்தது. இப்படியான கடிதங்கள் வந்துட்டு சொன்னால் சிம்பிளாக நீங்க அடித்துக் கொள்ளுங்க. எது உள்ள நீங்க 100 சொல் வருகுதா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு என்னன்னா நீங்க தலைப்பு இந்த இதெல்லாம் சேர்த்துதான் நீங்க சொற்களை இது பண்ணணும். அன்புடைய வரும், பிறகு விசுவாசங்கள் எல்லாம் வரும். ரைட். மிக சரியாக அந்த கடிதங்களை இது பண்ணிக்கொள்ளுங்கள். கடுமையாக சுருக்கிடையும் கூடாது. நான் சொன்ன மாதிரி 95, 100 சொற்களுக்கு 100க்குள்ளேயே நின்றுங்க. நீங்க மேலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. இப்ப பாருங்க அந்த கடிதத்துல என்னென்ன தேவைப்பட்டுன்னு சொல்லி இந்த இது சொல்லுங்க. ரைட். இப்ப பாருங்க 3வது சொல்லி போட்டு இது பண்ணிருக்கிறேன். அதாவது கடிதத்துல பொடி நான் அது அந்த கட்டங்களுக்கு மேலும் முடிஞ்சுக்கலாம். ஆனா கடிதத்துல முடிவு முடிக்கல. இப்ப பாருங்க, இது ஒரு கடிதத்துல பிரதானமாக இதுதான் ஒரு கடிதத்துல முடிவுரை. இந்த பகுதி ஒரு கடிதத்துல முடிவுரையாக இருக்கும். இந்த விடயத்தில் என்ன சொல்றாங்க கடித கைவிடும். மேலும் மாவட்ட மட்டத்தில் திட்டமிடல் மற்றும் வள ஒதுக்கீடுகளுக்காக தற்போதைய முன்னேற்றம் மற்றும் தேவை அறிக்கையை இந்த வார இறுதிக்குள் எமது அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட திட்டமிடல் நாம் அனுப்ப போறோம். அப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த இதை அவர் கேட்டார். இது தொடர்பில் தங்களது அர்ப்பணிப்பான சேவை பெரிதும் மதிக்கப்படுகிறது. இந்த கடிதங்கள்லாம் நிறைய விஷயங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கேட்கப்படும். குழம்பத்தவர்களே, ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கேட்கப்படும். எனவே அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கடிதங்களை நீங்க தயாரித்துக் கொள்ள வேண்டி இருக்கு. ஒரு விஷயம் தான் கேட்கப்படும். பாத்தீங்கன்றால் இப்ப ஓகே, நாங்கள் கடிதத்துல உள்ளடக்கம் ஒன்று எப்படி இருக்கும். நான் இந்த வரிகளை நீங்க வாங்கிப்பாங்க, என்னென்ன வரிகளை வசனங்களை கையாளணும், இவ்வாறுதான் ஒரு கடிதத்துல இருக்கணும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எழுத்துப்பிழை இடிக்கப்படா என்று சொல்லிச்சு. எழுத்துப்பிழையில புத்துக்குதலானவே இருக்கும். தெரியுமா? அது உங்களுக்கு இரவு ஒரு 3 மணி நேரத்துக்கு முதல்ல 3-4 மணி நேரம் அனுப்புறதுக்காக தயாரிச்சாங்க. இதுல எழுத்துப்பிழை இருக்கும். அதனால நீங்க எழுத்துப்பிழை வச்சு அடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா நீங்க கவனமாக கையால் எழுத போறது கம்ப்யூட்டர்ல மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு. ரைட். அப்ப அடுத்தது உண்மையுடன் அதை முடிச்சுட்டு சைன் பண்றதுக்கு இடம். பிறகு நாங்க என்ன செய்யறோம், இந்த இதுதான் கேள்வி. அந்த விழிப்பு இங்க சைன் பண்றது ஒரு இடம், நீங்க சைன் பண்றீங்க. இங்க உங்களுடைய பேரோட மேலுக்கு உங்களுடைய பேர் தேவையில்லை, இங்க உங்களுடைய பேரோடு நீங்க தெளிவாக குறிப்பிடுறீங்க எங்க இருந்து அனுப்புறது. இந்த இடத்துல இந்த எல்லாமே தேவையானவருடையமாகத்தான் இருக்கு. அப்படியே கீழுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னால் இது பிரதி நேர கவனமா இருக்கணும். பிரதி போடுறதுக்காக இடம் இருந்தால் தான் பிரதி போடணும். ஏதோ இப்படி பிரதிகள் எல்லாம் போடுவீங்களா இருந்தால் பரிபூரணமான இது. அதாவது உங்களை நீங்க பெரிய ஒரு இம்ப்ரெஷனை அவங்களுக்கு அந்த அதை திருத்துறாள் ஏற்படுது. கடும் விஷயம் இல்லாத எடுக்கிற மாதிரி அரசு துறைக்கு போற மாதிரி நாங்க ஒன்று செஞ்சிருவோம். ஒரு எண்ணம் உதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கடிதம் என்னன்னு சொல்லுங்க. இந்த கடிதம் அதற்கு அதற்கு சமாந்தரமாக இவர் பதில் அளிக்கிறார். எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். எமோஜி எல்லாத்தையும் எடுத்து இப்ப உடனே இப்ப உங்களுக்கு கடிதம் கிடைக்கப்பெற்றதா ஐயாண்டா மாவட்ட செயலகங்களுக்கு கடிதம் அனுப்புறல. ஆனால் பெரியோருக்கு இருந்தால் உடனே அனுப்புவாங்க. இது ஒரு கடிதத்தை செய்யத்தானே அனுப்பியா இருந்தா அந்த ஒரு ஒரு பணியை முடிச்சுட்டு அந்த பணியிட ரிப்போர்ட்டுகளை பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் செயலகம் அனுப்புறார். ரைட். அனுப்புறார். ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, பிரதேச செயலாளர் கல்முனை பிரதேச செயலகம் டேட்ரிகி. ரைட். டேட்ரிகி. அப்ப நாங்க பார்த்த மாதிரி இது ஒரு பகுதி. அனுப்புபவர் இது பெறுநர், இது விழிப்பு, இது தலைப்பு, இது உசாத்துணை. இவை யாவும் உடலின் அந்த கடிதத்துல இந்த பகுதி. ரைட். ரைட். இவ்வளவும் நாங்க இந்த கடிதத்துல தலையாக நாங்கள் சொல்லுவோம். என்னத இவ்வளவை நாங்க தலையாக எடுப்போம். ஒரு விடயத்துல நாங்கள் அது கீழே வாரதுகளை நாங்க உடலாக நாங்கள்
எடுத்துக்கொள்வோம். இப்ப நீங்க இதை பாருங்க, இவ்வளவும் உங்களோட கடிதத்துல கண்டிப்பாக இருக்கணும். இந்த கடிதத்தை பார்த்து ரெடி ஆகுங்க. இப்ப இன்னைக்கு தானே இதுதான் அந்த கடிதத்துல முடிவு. இது கவனமா இருக்கணும். இந்த கடிதத்துல முடிவுல இதை விளக்கத்தை சொல்லிட்டு இதுலதான் முத்தாப்பிட்டால் போல் அந்த என்னத்துக்கு இந்த கடிதம், என்ன கடிதம் என்று தலைப்புல சொல்ற மாதிரி என்னத்துக்கு இந்த கடிதம் கீழுக்கு சொல்லும். சில ஆட்கள் வாசிக்கும் தலைப்பு வாய்ச்சி சில பிடிக்கிற கடிதம், சிலருக்கு கோரிக்கை கடிதங்களுக்கு தலைப்பு வாய்ச்சா மட்டும் போதாது, கீழுக்கும் பிரச்சனை நான் சொன்ன மேற்பகுதிகள் இந்த பகுதிகளுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த கடிதம் ஏன் எழுதியிருக்கும் இந்த பகுதிகளுக்குள்ள சொல்லுவாங்க, இந்த பகுதிகளுக்குள்ளதான் சொல்லுவாங்க. எனவே தயவு செஞ்சு இதை தந்துதோமாறு கேட்டுக்கொள்றேன்னு சொல்ற மாதிரி என்ன சொல்றீங்க, தங்களால் மாவட்ட சுகாதார பணிமுறைக்கு முகவெழுதப்பட்டு எனக்கு பிரதிடப்பட்ட 2025 மே 10ஆம் தேதி கடிதத்துக்கு அமைவா. அப்ப ஜிஏக்கு வாசிப்பு உள்ள விளைஞரும் அந்த கடிதம் கடந்த வாசிப்பார். அவருக்கு விஷயம் தெரியணுமே, 2 வாரங்கள்ல ஏற்பட்ட டெங்கு பரவலின் காரணமாக 3 பாடசாலை மாணவர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். இந்த செயலகம், மாநகர சபை மருத்துவ அதிகாரி, வலயக்கல்வி பணிமனை, பிரதேச நிர்வாக பாடசாலைகள் மற்றும் கிராம அமைப்புடன் இணைந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் டெங்கு நடவடிக்கைகளை டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று அறிவித்தார். என்ன ப்ரோக்ராம் செஞ்சீங்கன்னு சொல்றாங்க. அதோட பாதிக்கப்பட்ட கிராம சேவகர்கள், நோயாளிகள் எண்ணிக்கை மற்றும் பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகள் அடங்கிய வாராந்த டெங்கு நடவடிக்கை இத்துடன் நினைத்து அனுப்பப்பட்டுள்ளது. அதையும் சொல்றார். என்ன இதுல நினைச்சிருக்கின்ற அரசா என்ன சொல்றாங்க, சமூகத்தில் விழிப்புணர்வு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் மேலும் ஒருங்கிணைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்களது தயவான கவனத்திற்கு என்ன இதுதான் அங்க கவனத்திற்கு அறிக்கை விடுப்பை. இந்த இதுல அவர் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் இந்த கடிதம், ஏன் உங்களுக்கு அறிக்கை இருக்கேன், ஒன்றும் கேட்கவும் இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையும் இல்லை, உங்களுக்கு அறிக்கை இருக்கேன். இந்த இடத்துல அவர் சைன் பண்ணுவார். அடுத்தது இப்ப அந்த இதுக்குள்ள ஒரு டியூட்டுங்கிறதால அங்க ஒரு மாறி வந்திருக்கு. உங்களோட கடிதம் ஒரே இதுல முடிஞ்சிடும். இதை அவர் சைன் பண்ணுவார். பாருங்க, பிரதி போட்டிருக்காரு. என்ன இந்த பிரதி ஏன் போட்டிருக்காருன்னு சொன்னால், அவருக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கிற அவருக்கு சொல்றதுக்காக வேண்டி பிரதி போட்டிருக்கார். உங்களோட ரிப்போர்ட் அனுப்பி பழைய கல்வி பணிப்படை ஸ்கூல்ல கவனமா இருந்தாங்க, டெங்கு வர விஷயமா கொஞ்சம் ஸ்கூல்ல கவனமா இருந்து காட்டுறதுக்கு இதுதான் இல்லை. இது இவ்வளவும் இருந்தால் உங்களுடைய கடிதம் பரிபூரணமான கடிதங்களாக இருக்கும். அந்த ஒரு இது இன்னும் நான் ஒபிஷியலாக காட்டினேன். சில வேலைக்கு உங்களுக்கு கேட்கப்பட்டால் ஒரு அமைப்பு, 3வது ஒரு பொது அமைப்பு அரச நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எப்படி எழுத, அது கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருக்கு. இங்க வாங்க, யார் அந்த இதுல நாங்க பார்த்ததுல இந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நாங்கள் பிரதோஷ் சொல்றதான் இந்த கடிதத்தை எழுதுறாரு. அப்ப அவருடைய பேரை நாங்க ஒரு தனியனாக எழுதுகின்ற பொழுது அவர் குறிப்பிடணும். ஆனால் தனியனாக எழுதுகின்ற பொழுது குறிப்பிடணும், ஒரு அமைப்பு சார்பாகத்தான் அவர்கள் எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த பேர் இவடத்தை தேவையா என்று சொன்னால் இவடத்தை அவசியம் இல்லை. நீங்க போடுறதுல பிரச்சனை இல்லை. இவர் செயலாளர், ஒரு அமைப்புடைய செயலாளர் தான் கடிதம் எழுதுனா அந்த இவ்வளவு போதும். இல்லை, இது அப்படின்னு இல்லாம இந்த கடிதம் இந்த கடிதம் அந்த அமைப்புல வரல. ஒரு பொடி எண் இந்த கடிதத்தை எழுதுறார். என்னன்னு இவர் என்ன செய்வார், இவரத்தை பேரை போட்டுட்டு அடுத்தது என்ன செய்வார், பேரை போட்டு அவர் என்ன போடுவார் என்றால் அவருடைய தனிப்பட்ட முகவரியை போடுவார். நீங்க ஒரு தனி மனிதனாக ஒரு கடிதம் எழுதுறீங்க, எழுத வந்துட்டுன்னா கட்டாயம் இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுடைய முகவரி வர வேண்டும். இந்த இடத்துல உங்களுடைய முகவரி வர வேண்டும். ரைட், கவனமாக இருந்து கொள்ளுங்க அந்த விஷயத்தை. அடுத்தது நாங்க பார்ப்போம், இந்த கடிதத்துல வேற என்ன டிஃபரெண்ட் என்று சொல்லி சொன்னால், திகதி அதே இது வரும். இந்த கடிதத்துல திகதி அதே மாதிரி வரும். ரைட், நிறைய தேதி அதே இது வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா யார் அனுப்புறாருங்கிறது வருவது, யார் அனுப்புறாரு வந்து எங்கு வருவது, எந்த இதுல இருந்து சொல்லி இந்த கடிதம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த கேட்டசி எழுதுகொள்ள உண்மையா பொதுமக்களாக அமைப்புகள் எழுதும் பொழுதும் ஐயா என்று போடுவார்கள். இங்க தலைப்பு
என்ன பிரச்சனைக்கு அவங்க எழுதுறாங்கன்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க. இந்த கடிதம் எதற்காக வரையப்பட்டு மிச்சம் ஒரு ஒரு பிரிவுல நீர் வடிகான்கள் சுத்தம் செய்யப்படாததால ஒரு நீர் தடை ஏற்பட்டிருக்கு, அந்த நீரால டெங்கு அபாயங்கரமான நடவடிக்கை அதை செஞ்சுதாங்க என்று கோர்றார். இவர் ஒரு கோரிக்கை கடிதம் போடுறார். அப்ப இது ஒரு முறைப்பாடு சார்ந்த கடிதமா என்றால் ஒரு முறைப்பாட்டோடு சார்ந்த கோரிக்கை. மெயின் இதை செய்யாத எக்ஷன் எடுங்கிறது இல்ல, இது ஒரு முறைப்பாடு. இந்த கடிதத்துல மெயின் இது ஒரு முறைப்பாடு தான் கடிதத்துல மெயின். அதான் இந்த கடிதம். ரைட்? இந்த கடிதத்துல நீங்க பிரதானமாக பார்க்க வேண்டியது இந்த பெயர், ஒரு தனிநபருடைய கடிதம்ங்கிறதும் இந்த ஐயாங்கிறது இந்த இடத்துல போடுபட்டிருக்கீங்கிறதுனால நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விடயம். சரி, ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த கடிதத்துல உள்ளடக்கத்தை பாருங்க. இந்த கடிதம் எப்படி இது பண்ணப்பட்டிருக்கிறால் அந்த கடிதம் என்ன பிரச்சனைங்கிறத சொல்லு. என்ன பிரச்சனை அந்த கடிதம் இந்த இடங்கள்ல என்னங்கிறது கட்டாயம் சொல்லணும். அப்ப நீங்க ஒரு 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 சம்பந்தமா ஒரு கடிதம், ஒரு முறைப்பாடு, ஒரு கோரிக்கை கடிதம் எழுதுங்க சொன்னால் உங்களோட கடிதம் எழுத போல நீங்க முதலாவது இதுல இந்த கடிதத்துல நீங்க ஒரு வித்தியாசம் கண்டிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு வித்தியாசம் கண்டிருப்பீங்க. இதுக்கு இடையில இந்த இடத்துல நாங்க அந்த கடிதத்துல என்ன போட்டோம்? யாராவது சொல்லுங்க, இந்த இடத்துல நாங்க என்ன என்ன வித்தியாசம்? ஒரு ஆள் என்ன போடல. அத தேவையில்லைன்னா அதுக்கு இதுக்கு ஒரு கடிதம் பிரிக்க மாட்டாதானே? அப்படி இல்ல, அவர்கள் எழுதியிருந்தாருன்னு சொன்னா இதுக்கு முதல் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதுல என்றால் அவர்கள் போடுவார். இதனாந்த கடிதத்துக்கு மேலதிகமா நான் அனுப்பியிருந்தேன்டாப்பா நீங்க சொல்ற கடிதம் அப்படி இல்லை, இந்த இடத்துல அது இல்லை. முதலாவது அந்த கடிதத்துல அவர் இந்த இடத்துல அந்த கேள்வி அடையாளங்கள் பற்றிய இடத்துல என்ன சொல்றார், என்னங்கிறத திட்ட தெளிவாக பிரச்சனைகளை சொல்லணும். ரைட்? அடுத்தது மேலும் சொல்லணும். ரைட்? மேலும் சொல்லணும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொண்டு குறிப்பிடன் ஒரு லெட்டர்ல ஒரு எழுத்தாற்றலாளர்கள் இந்த மேலும் இந்நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இது தொடர்பாக இந்த வார சொல்லலாம். ஒரு ப்ரொஃபஷனல் யாராவது சொல்லுங்க, என்ன வார்த்தை, என்ன சொற்கள்? ஆங்கிலம் படிந்தாங்க, தமிழ்லையும் சொல்றேன். என்ன சொற்கள் சொல்றேன் நான் இப்ப அம்புக்குரிய இதுல என்ன சொல்றேன்? இணைப்பிலே சொற்கள். சாரி, இணைப்பிலே சொற்களா சார்? அதான் லிங்கிங் லாங்குவேஜ், அந்த கனெக்டிவ் என்ன அந்த லிங்கிங் லாங்குவேஜ், அதாவது இணைப்பு சொற்கள். எப்படி இணைப்பு சொற்கள் அது ஒவ்வொரு பந்தியையும் அந்த இப்படி சொற்கள் இருந்தா என்ன அர்த்தம்னா இதுதான் இந்த கணிதத்துல ஒரு ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறீங்கிறத காட்டு. எனவே இதனை அடுத்து ஆகவே இந்த சொற்களை போட்டு முதலாவதாக இரண்டாவதாக இதற்கு பின்னர் இவ்வாறான சொற்களை நீங்க பாவிக்கிறீங்க. ஆனால் நீங்க அந்த புலவை சரியா மெயின்டைன் பண்றீங்கிறதான் இதுதான் அர்த்தம். ஸோ பாஸ் பண்ண போறாங்க. நான் இப்ப காட்டின இதுகள் தாராளமாக போதும் ஒரு கடிதத்தவர். எப்படி நான் சொன்ன கடைசா சொன்ன இந்த ஃப்ளோ கொண்ட மெயின்டைன் பண்றதுக்கான இந்த இணைப்பினை சொற்களை நீங்க இது பண்ணி கொள்ளுங்கள். பாத்தீங்க என்றால் பாருங்க, இந்த கடிதம் என்ன பிரச்சனை சொல்றார் முதலாவது இதுல. மேலும் அப்ப இதுல அவர் அந்த 1 2 இதெல்லாம் போடல, ஒரு ஒபிஷியலான கடிதம் 1 2 2 3 போட்டு அடிச்சிட்டீங்கன்னா ஆனால் பந்திய உருவாகல தேவையில்லாம ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, அடுத்ததை சொல்றீங்க. பெரும்பாலும் 2 பந்திக்குள்ள உங்களுடைய அந்த கடிதங்கள் முடிஞ்சிடும். முதலாவது என்னென்னு கேட்குறீங்க, 2வது முடிவு, அதோட பந்தயம் முடிஞ்சிடும். கட்டுற மாதிரி எல்லாம் கடிதம் படிக்கிறதுல ரொம்ப சோட்டா கடிதத்துல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு கடிதம் அடிச்சுக்கானா, எல்லாத்தையும் போட்டிருக்கானா, இந்த மட்டும்தான் பார்ப்போம். அவ்வளவு அம்சங்களும் இருக்கு. சொல்லப்பட்ட விஷயம் அடிச்சிருக்கு. உங்களோட மொழிவாண்மையை இதுக்குள்ள வந்து பரிசோதிக்க போறல, உங்களோட மொழிச்சேர்ச்சியை பதிக்க போறதுக்கு இருக்கு விஷயம் என்ன, சுருக்கமும் கட்டுரைகளையும் அதை இது பண்ணி கொள்வாங்க. உங்களுடைய இலக்கண விதிகளில் சொற்கள் தெரிஞ்சிருக்காங்க, இலக்கணத்துக்குள்ள செக் பண்ணுவாங்க. இதுக்குள்ள அதை செக் பண்றது, இதுக்குள்ள கடிதம் எழுதுறதுக்காக அந்த கடிதத்துக்குரிய அத்தனை கட்டமைப்புகளும் வருது தெரிஞ்சிருக்காங்கிறது தான் இதுக்குள்ள உங்களுக்கு பார்ப்பாங்க. எனவே தலைப்பு போட்டாச்சு. என்ன கொண்டிய கிராம சேவை பிரிவில் பல கலைஞர்கள் பணியாளர்கள் கடந்த 2 வருடங்களாக சுத்தம் செய்யப்படாமல் உள்ளன. இதன் காரணமாக என்ன நடந்திருக்கு, கோர்சஸ் சொல்லி போட்டு என்ன நடந்திருக்கு, அவுட்புட் என்ன நடந்திருக்கு, பல இடங்களில் நீர்த்தங்கல்கள் ஏற்பட்டு பொதுவாக பெரும் அபாயமாக மாறியுள்ளதுடன்
எமது பகுதியில் 10 டெங்கு நோயாளர்கள் அவுட் பிரேக்ஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளமை நிலைமையை பாதுகாப்பாக உள்ளதை காட்டுகிறது. மேலும் இன்னொன்று சொல்றாரு, அந்த இது சொற்கள் கூட ரைட், அது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேலும் நீங்க போலாம் தங்கள் அலுவலகம் உடனடியாக தலையீடு செய்து சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணியுடன் பாருங்க அந்த 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 கேட்டசி லாங்குவேஜ். இது தொடர்பாக கடிதம் முடியும் விரைவான நடவடிக்கை எடுப்பது பார்க்கிறேன். எங்கள் பகுதிகளில் தங்கள் அர்ப்பணிப்பான கடமையாக்குவது குறித்து கிராமத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றிகள். இப்ப இதை நான் ஏன் தந்துட்டேன் இந்த கடிதத்தை நல்லா கேளுங்க. இந்த கடிதத்துக்கு சொல்லுங்க 100 சொற்கள் வேணும். எதாவது இந்த கடிதத்துல நீங்க ஒமிட் பண்ணுங்க. சொல்லுங்க எதை குறைப்பீங்க. அந்த மேலும் தேவையில்ல சார், அந்த வாக்கியம் மேலும் தேவையில்லை. ரைட் ஒரு கடிதம் அது அது அந்த இது சும்மா கூட்டுரு ரைட் தேவையில்லை. அதுக்கு தான் நான் போட்டேன். ரைட் மேல மேல இன்னும் இன்னமே தேவை. இந்த கடிதத்தை சுருக்கலாம் இன்னும் எது தேவை. இங்க பாருங்க அதே மாதிரி இதுவும் ஒரு மேலதிக விஷயம். இரண்டையும் கழிச்சு கொண்டு பாருங்க. ஒரு கடிதம் பாருங்க வருதா இல்லையா? வருந்த பிரச்சனையை சொல்லிருக்காரு. பிரச்சனைக்கு என்ன செய்யணும் சொல்லிருக்காரு. ஒபிஷியலா அந்த கடிதம் போடும் பாருங்க. அதை கழிச்சு போட்டு வாய்ச்சி பாருங்க. கிராம செயற்பிரிவில் படிக்காம கடந்த 2 வருடங்களாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்தது. இதன் காரணமாக பல இடங்களில் நிறுத்தங்கள் ஏற்பட்டு பொது சுகாதாரத்துக்கு பெரும் அபாயமாக பாதியில் 10 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இல்லமே பாராமக்கிறார். எனவேங்கிற சொல்ல இங்க லிங்க சொல்லணும். இந்நிலையை கட்டுப்படுத்த தங்கள் அலுவலகம் யாத்திரை செய்து இதை செஞ்சு கட்டுக்கொள்றேன். கடிதமா இல்லையா? கடிதம் ரைட்டான உங்களுக்கு கடிதம் ரைட். அப்படியே வளமையா நாங்க போடுற மாதிரி நேரம் அந்த இதுகளை நாங்க போடுறோம். இதுல கொப்பி எல்லாம் ஒன்றுமே இது பண்ணி இல்லை. எனவே ரைட் இதுதான் நீங்க கடிதம் எழுதுகின்ற பொழுது கட்டாயம் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள். ரைட் நான் கடிதம் பார்த்திருக்கேன். நடவடிக்கைகள் இதை அவளும் கட்டாயம் கண்டிப்பாக பின்பற்றுவீங்க இருந்தால் உங்களுக்கும் பூர்ண மார்க்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ரைட் இதுல நீங்க சந்தேகம் நேரம் கரெக்டா நான் நினைக்கிறேன். தாண்டிட்டு நீங்க லீவ் ஆகிறாங்க லீவ் ஆகலாம். சந்தேகம் இருக்கிறார்கள் அந்த கேள்வி வந்து இந்த ரெஃபரன்ஸ் போடுற மாதிரி ஒரு கடிதம் தான் பார்த்து சொல்லுங்க. நான் செக் பண்ணி கொடுக்குறேன். கிளிவட்டி கிராமத்தின் நலன்புரி சங்கை செயலாளர் நீங்கள் கடமையாற்றும் மாகாண சபையின் தலைவருக்கு அவசர கடிதம் ஒன்று கிடைத்தது. ரைட் அப்ப யார் அனுப்புறார்? நாங்கள் சொன்ன மாதிரி நலன்புரி சங்க செயலாளர். நான் உங்களுக்கு நான் கதைக்கிற விளங்க. ஓகே இந்த கடிதம் எப்படி வந்திருக்கீங்கன்னா நான் கடைசியா நம்ம பார்த்த கடிதம் அந்த கடிதம் முடிய ஆபத்து. ரைட் அப்படி ஒரு கடிதம் இங்க வந்திருக்கீங்க. அவசர கடிதம் ஒன்று கிடைத்தது. அதுவும் ஒரு அவசரமான கடிதம். அவசர கடிதம். அதில் அண்மையில் பெய்த கடும் மழையினால் மரங்கள் முறிந்து வீடுகள் சேதமடைந்து வெள்ளத்தால் பாதைகள் மூடி கிராமவாசிகள் பாரிய இடர்களை எதிர்நோக்குவதால் உடனடியாக அவர்களுக்கு நிவாரண உதவியை வழங்குமாறு
இப்ப இதே செக்ரட்டரி என்ன செய்யறாருன்னா அது டெங்கு அவுட் பிரேக் அனுப்புறாரு. இவர் என்ன செய்யறாரு? இப்ப உங்களோட நீங்க ஒரு மாகாண சபையின் தலைவருக்கு கடிதம் ஒன்று வந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் விரைவில் வழங்கப்படும் என தெரிவிப்பதாக அமையும் மாகாண சபை தலைவரின் அங்கீகாரம் பெறுவதற்கு வரைவு கடிதம் ஒன்றை தயாரிக்கும். இப்ப இது பெரும்பாலும் அன்னைக்கு இந்த கேள்வி மாகாண சேவையோட சார்ந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வி எப்படின்னா ஒரு எக்ஸாம்ல வந்திருந்த அந்த கேள்வி மாகாண இந்த எம்ஏ இந்த எம்எஸ்ஓ எக்ஸாம் 2 இதுக்கு நடக்கும். அதுல மாகாண சேவைகளுக்கும் அப்படி. அப்ப இந்த வகையில இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்க அதுல தெளிவாக அனுப்பியிருக்கார் யாரு? மாகாண சபை தலைவரின் அங்கீகாரம் பெறுவதற்கு வரைவு கடிதம் ஒன்றை தயாரிப்பீங்க. அப்ப ஒரு டிராஃப்ட் பண்ணு. இந்த வரைவு கடிதம்ங்கிறது என்ன? ஒரு டிராஃப்ட், ஒரு லெட்டர் வந்து டிராஃப்ட் பண்ண சொல்றதுக்கு தான் அதுல பொருள் மயக்கம் அதை தயாரிக்க ஒரு டிராஃப்ட் ஒன்று தயாரிக்க கடிதம் ஒன்று தயாரிக்க சொல்லுங்க. அப்ப இந்த இதுல நீங்க வேலை செய்யற நீங்கள் கடமையாற்ற மாகாண சபையின் தலைவர். அப்ப கிளிவட்டி கிராமத்தில் நலமுடி சங்கங்களின் செயலாளர்கள் சொன்னால் கிளிவட்டி கிராம சங்க தலைவர் இவரது ஏன் போடுவதால் இப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்னால் உங்களோட கடிதத்தை நீங்க யாருக்கு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் விரைவில் வழங்கப்படும் என தெரிவிப்பதாக அமையும் மாகாண சபை தலைவரின் அங்கீகாரம் பெறுவதற்குரிய வரவு கடிதம் ஒன்றை தயாரிக்கும். இது உங்களுக்கு இதானே உங்களை குழப்பின எல்லாம் இருக்குமே. இது எப்படின்னா மாகாண சபை தலைவரின் அங்கீகாரம் பெறுவதற்கு அலுவலகத்துல இந்த கடிதம் உங்களுக்கு வந்திருந்தா சிக்கலாக்கி இருக்கும். இப்படி சொற்கள் அவங்க போடுறது குழப்பம் உங்களை இதை நீங்க பாயிண்ட் பண்ணி கொடுத்தா டிராஃப்ட் பண்ணி சொல்றாங்க. டிராஃப்ட் பண்ணி அதுக்கு அங்கீகாரம் வாங்குற ஆரம்பிச்சால் நீங்க அங்க வேலை செய்யற ஒரு ஆள் அவர் ஒரு கடிதம் உண்டு. இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த கடிதத்தை உங்களுக்கு வராதான் அந்த கடிதம். இந்த கடிதம் யாருக்கு வந்திருக்கு? அவங்களோட ஹெட்டுக்கு தான் வந்திருக்கு. உங்களோட நீங்க வேலையிற தலைவருங்கிறது யாரு? உங்களோட நிறுவனத்துல ஹெட். அவர் உங்களுக்கு போட்டிருக்காரு இதுக்கு கடிதம் ஒன்று தயாரிங்க போட்டிருக்காரு. நான் போட்டேன் உங்களுக்கு போட்டு காட்டினேன். எம்ஓஜ் வந்து எஸ்பிஹெச் போட்டிருக்காரு. அது மாதிரி உங்களோட பிரிவு இப்ப நீங்க நிவாரணம் வழங்குறா நீங்க எஸ்எஸ் ஒன்றுனா நீங்க எஸ்எஸ் ஒன்று வச்சு கொடுங்க. அல்லது அந்த எஸ்எஸோட சமூக சேவைகளில் இருக்கிறவரா உங்களுக்கு கடிதம் நீங்க இப்ப எப்படி டிராஃப்ட் பண்ணுவீங்க இந்த கடிதத்தை? நான் சொன்ன முறையில கடிதத்தை டிராஃப்ட் பண்ணுவீங்க. நீங்க யாருக்கு டிராஃப்ட் பண்ற மாணவ இவருக்கு இல்லை. அப்ப உதவிகள் விரைவில் வழங்கப்படும் என தெரிவிப்பதாக அமையும். கடிதம் எப்படி இருக்கணும்? நீங்க கேட்ட உங்களுடைய கோரிக்கைகள் நிவாரணம் நாங்க விரைவில் வழங்குவோம் என்று யாருக்கு எழுதணும்? நலமுடி சங்க செயலாளருக்கு எழுதணும். யார் எழுதணும்? உங்களுடைய நிறுவன தலைவர் எழுதணும். அப்ப இதை யாரு தயாரிக்கிறா? நீங்க தயாரிச்சுட்டு போய் இந்த வரைவு கடிதம் சரியா சார் என்னோடனா அவரு அந்த கடிதத்தை பார்த்து போட்டு அது உண்மையான முறைங்கிற இதுகள்ல இருக்கிறத உங்களுக்கு தெரியும். அந்த கடித கோவையில ஒரு பகுதியில ஒட்டிருக்கும் மினிட் ஷீட் என்று சொல்வார், குறிப்பு தாள். அந்த சால்ல இந்த கிளாவட்டி கிராம கடிதத்திற்காங்க அந்த தயாரிக்கப்பட்ட கடிதம் அனுமதிக்காக தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த புள்ள எழுதி அந்த ஃபைலுக்குள்ள இந்த கடித டிராஃப்ட் கடிதத்தை வச்சுக்கொண்டு தலைவர் ரமேஷ் வைக்கும். தலைவர் அதை என்ன செய்வாருன்னு சொன்னால் அந்த தலைவர் அந்த கடிதத்தை எடுத்து பார்த்து சரியா தயார் பண்ணிக்கிட்டா குறிப்புண்டா வெட்டுவார். இதை மாத்தணும் இதை மாத்துங்க வெட்டிட்டு போட்டு அந்த பிள்ளையை போட்டு கொடுத்து இன்னும் நல்லா தயாரிக்கிறாங்க. அதுக்கான கடிதம் தான் இது ஓகே. கடிதம் பண்ணலாம் நீங்க வெற்று கடிதம் தயாரிக்கிறாங்க. நீங்க சரியான கடிதம் தயாரிச்சிருவேன் கீழுக்கு ரைட்டுன்னு சொல்லி போட்டு இப்ப அந்த பிள்ளை அதுக்கு பிறகு அந்த அனுமதிக்கு பிறகு பிரிண்ட் எடுத்துக்கொண்டு ஃபைனல் கடிதத்தை போடும். அது அவரை சைன் பண்ணி அது கடிதம் போகும். உங்கள்ட்ட சொல்லி டிராஃப்ட் பண்ணுங்க. கடிதம் பண்ணா டிராஃப்ட் பண்ணுங்க. நீங்க ரஃப் ஆடிட்டாங்க இருப்பாங்க அது மாதிரி டிராஃப்ட் பண்ணுங்கிற விஷயம் தான் இந்த கடிதம். அது நான் டைப் பண்ணி விளங்கப்படுத்தினதான் இதுக்கு முதல் அனுப்பின கடிதங்கள். டைப் பண்ணி விளங்கப்படுத்துங்க. அப்படி நீங்க நான் உங்களுக்கு முதலாவது ஆரம்பிக்க சொன்னேனே, கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவர் சார்பாக கடிதம் தயாரிக்கின்ற ஒரு உதவியாளர். இந்த கடிதத்தை தயாரிக்கிற யாருப்ப நீங்க. உங்களுக்கு கடிதம் யாருக்கு எழுத போறீங்க? கிளிவட்டி கிராம சேவை சங்க செயலாளருக்கு. அப்ப அட்ரஸ் என்ன வரணும்? இப்ப இந்த கடிதம் நீங்க எல்லாரும் மனசுல எடுத்துட்டீங்கன்னா எடுத்துக்கணும். நான் திரும்ப அதுக்கு போறேன். இதுக்கு போறேன். நான் இப்ப பழமையா வந்த இதுக்கு போறேன்.
இப்ப பாருங்க, இப்ப இங்க பாருங்களா, இதுல நீங்க இதெல்லாம் பார்க்கணும். ரைட், விலங்காக கேட்கிற மாதிரி. ரைட், இன்னைக்கு இப்ப யார் அனுப்பியிருக்காரு அந்த கடிதத்தை? பேசணும் நீங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். யார் இந்த கடிதம் அனுப்பியிருக்கா? அந்த கடிதம் யார்கிட்ட இருந்து வந்துருக்கு? கிளிவட்டி சங்க செயலாளரிடம் இந்த சிவப்பு கட்டத்துல காட்டிக்கிறதா எழுதி விளங்கப்படுத்துற கிளிவட்டி. கிளிவட்டி யாருக்கு அனுப்பியிருக்கார்? அங்க இருக்கிற நிறுவனத்துல தலைவர் யாருன்னு சொல்லத்தானே நீங்க இவராக எழுதி கொள்ளுங்க. மாகாணம் சொல்லி வரக்குள்ள மாகாணத்துல நீங்க கற்பனை பண்ணித்தான் எழுதணும் அந்த கடிதத்துல. கிளிவட்டிங்கிறத நீங்க கற்பனை பண்ணலாம். எப்படி போடணும்? செயலாளர் கிளிவட்டி நலன்புரி அமைப்பு கிளிவட்டி அட்ரஸ் போடணும். நீங்க யாருக்கு போகணும்? இப்ப இது கடிதம் அனுப்பியிருக்கிறா, இதான் வந்திருக்கிற கடிதம், இதான் இது வந்திருக்கிற கடிதம், உங்களுக்கு வந்திருக்கிற கடிதம் இது. இப்ப பதில் தானே அந்த கடிதம், பதில் தானே அது ரிப்ளை. இப்ப இவர் யாரு? அத இப்ப இவர் யாரு? இவரு இவருக்கு நாங்க இப்ப அனுப்பணும். இப்ப ரிப்ளைங்க எப்படி வரும்? இந்த ரிக்வெஸ்ட் பண்ணின ஆளுக்கு தான் நாங்க இப்ப ரிப்ளை பண்ண போறோம். இவருக்கு ரிப்ளை பண்ண போறோம். அப்ப அவருடைய பேரு அதுல பேர்கள் தானே, செயலாளர் கிளிவட்டி, என்ன சமூக நலன்புரி அமைப்பு கிளிவட்டி. கிளிவட்டி சமூக அமைப்பு கூட அட்ரஸ் சரி அமைக்கலாம். கிளிவட்டின்னு ஓடினா சரி. இதான் இது என்ன இவ்வளவும் இது நாங்க அனுப்பணும். இப்ப ரிப்ளை பண்ண போற யாருக்கு? அந்த புள்ள யாருக்கு கடிதம் அடிக்க போகுது? நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க கடிதம் அடிக்க போறீங்க. உங்களோட பேர் என்ன தம்பி பிரதர்? இப்ப ஹைக்கிறா, உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? மனாஸ். சாரி, மனாஸ். மனாஸ். மனாஸ் இப்ப கடிதம், மனாஸ் தான் என்னோட வேலை செய்தார் எங்க ஆபீஸ்ல. நான் இந்த கடிதம் இன்னைக்கு வந்துருக்கீங்கன்னா மனாசை கூப்பிட்டு சொல்றேன், இந்த அறிக்கை இதுக்கு பதில் அனுப்புங்க. எப்படி பதில் அனுப்ப போறீங்கன்னா அறிவிக்க போறீங்க. என்னண்டு நாங்க உங்களுக்கு விரைவுல இது அல்லது நீங்க நீங்க கற்பனை பண்ணலாம். இத்தனாம் தேதி இவ்வளவு பேருக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு கற்பனை எல்லாம் உங்களுக்கு இருக்கு. எத்தனாம் தேதி கொடுக்க போறோம், நீங்க கற்பனை பண்ணணும். எத்தனை பேருக்கு கொடுக்க போறோம், எத்தனை எங்க வச்சு கொடுக்க போறோம்ங்கிறத வந்து அறிவிக்கிறீங்க. சும்மா விரைவில் கொடுக்கப்படும் அறிவிக்கிறீங்க. விரைவில் நீங்க என்னன்னு சொல்லலாம், விரைவில் போட்டாலும் கூட அல்லது ஒரு கற்பனை செஞ்சு ஒரு டேட்டா போட்டாலும் கூட. இப்ப மனாஸ் வந்துட்டு இந்த கடிதத்தை நான் என்ன நீங்க இந்த கடிதம் வந்து உங்களுக்கு போடுறேன் மீட் பண்ணி. மனாஸ் இல்லாட்டி மாமைக்கு உதவியாளர் இவருக்கு இதன் விரைவில் அனுப்பப்படும் என்பதை கடிதம் தயாரிங்க, நோட் பண்ணி போடுறேன். இந்த கடிதம் உங்களுக்கு போட்டுருக்கேன். நீங்க வேலை என்ன நீங்க என்ன செய்வீங்க? இதுக்கு கடிதத்தை உருவாக்கி வாரீங்க. அப்ப யாருக்கு ரிப்ளை பண்ணுவீங்க? கடிதம் யார் அனுப்பினாரோ அவருக்கு நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க. என்னண்டு இந்த அறிக்கை இவருக்கு கடிதம் அனுப்பணும். யார் சார்பாக அனுப்பணும்? உங்களுடைய தலைவர் சார்பாக. சரியா? பிளைண்டானே? 2 மினிட்டா சொல்லுங்க. 2 மினிட்டா? 2 மினிட். இப்ப வளமையா என்ன, அங்க இருக்கிறவர்களுக்கு அம்மணி அல்லது அன்புடையர் என்று இதை ஒன்று போடுறீங்க. இதுல என்ன போடுவீங்க? இந்த தலைப்புல என்ன போடுவீங்க? இந்த தலைப்புல போடுவீங்க. தலைப்புல என்ன போடுவீங்க? அதே ஒரு ரிப்ளை கடிதம் வந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தலைப்புல என்ன போடுற, பதில் என்று போட்டு அல்லது ரிப்ளை போட. என்னது? கிளிவட்டி கிராம மக்களுக்கு, கிளிவட்டி கிராம மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்குதல் தலைப்பு போட்டு என்னவீங்க? அவர் சொன்ன மாதிரி மேற்படி விடயம் தொடர்பாக பிரச்சனை எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இந்த பகுதியில 300 குடும்பங்கள் கிராம சேவரால் அடையாளம் பற்றி பாதிக்கப்பட்டதாக. எனவே அந்த அறிக்கையின்படி 300 குடும்பங்களுக்கு விரைவில் உலருணர்வு பொருட்கள் வழங்கி வைக்கப்படும் என்பதை தங்களுக்கு அறிய தருகிறேன் என்று நீங்க அடிப்பீங்க. இப்ப இந்த கடிதம் மனாசுக்கு சொன்னதுக்காண்டி மனாசில வேற போட்டு மனாஸ் அனுப்புற மாதிரி அடிக்கிறது. யார் உங்களிடம் கடிதம் அடிக்க சொன்னாரோ அவருடைய இதுகளை தான் அனுப்புவராக போடுறது. யார் உங்களுக்கு கடிதம் தயாரிக்க சொன்னாரோ அவருடைய விவரங்களை அனுப்புவராக போட்டு, யாருக்கு கடிதம் அனுப்புறோமோ, யாருக்கு ரிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அவர் டூ அதை நீங்க போட்டு அந்த கடிதத்தை தயாரிப்பீங்க. இந்த கடிதத்தை தயாரிச்சுட்டு நீங்க என்ன செய்வீங்க? ஃபுல்லா கீழுக்கு யாரு கீழுக்கு போடுவீங்க. ஃபுல்லா இந்த இடத்துல பாருங்க. இப்ப அந்த கடிதம் அழகா முடிக்கிறேன்டா பல்லைட்டாக மேற்படிப்படியே தொடர்பாக தங்கள் காட்டும் கரிசனைக்கு அல்லது தாங்கள் அந்த பிரதேசம் தொடர்பாக ஒத்துழைப்புக்கோ என்றும் பெரிதும் மதிக்கிறேன் என்று முடிக்கிறேன். இது வெரி பலைட்டான ஒரு கடிதம். இதுல முடிக்கிறேன். முடிச்சுட்டு என்ன செய்வான்? இந்த இடத்துல நாங்க யாரு என்ன சொல்வோம்?
இந்த அறிக்கை யாரு அந்த பிரதேசவாளர் யாரோ அந்த பிரதேசவாளர் டீட்டெயிலை நாங்க இந்த இடத்துல போடுகிறோம். இதுல நாங்க ஜிஐக்கு நம்ம கோப்பி போடணும்டா, அவர் ஜிஐக்கு போட்டிருந்தாரு அப்படி இப்படி இருந்தால் பிரதி போட வேண்டி இது பண்ணி வரும். இப்ப இதுல இந்த வரைபத்தான தயாரிக்க சொல்றீங்க. வரைபை தயாரிச்சுட்டு நீங்க ஆபீஸ்ல போய் ஓடர் எடுக்கிற உத்தரவு எடுக்கிற வேலை இல்லை தானே வரைபை தயாரிக்க சொல்லிட்டு வந்தீங்களா? சரி, இவ்வளவு தான் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த விடயங்கள். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கவர் பண்ணி முடிஞ்சிருக்கும்.